ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலிருந்து நாம் சிந்தித்து வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆபிரகாமை குறித்து நாம் சிந்தித்தோம். அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே தேவன் அவரை எப்படி சந்தித்தார், தேவன் அவரை சந்தித்ததினால் அவர் ஊர் என்ற கல்தேர் பட்டணத்திலிருந்து எப்படி தேவன் காண்பித்த தேசத்திற்கு அவர் கடந்து வந்தார், தேவனுடைய வாழ்க்கையில் எப்படி இடைப்பட்டார், ஆபிரகாம் எவ்வளவு தவறுகளை செய்தார், ஆனாலும் கூட கர்த்தர் அவரை என்ன செய்தார், அவரை ஒழுங்குக்குட்படுத்தி ஆபிரகாமின் தேவன் என்று அழைக்கப்பட ஒரு பெரிய ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தார். திரளான ஜாதிகளுக்கு அவனை தகப்பனாய் மாற்றினார். ஆபிரகாமுக்குள் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படும்படியாக ஒரு பெரிய ஸ்தானத்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று படித்தோம். 25 அதிகாரங்கள், 24வது அதிகாரம் வரைக்கும் நாம் அதை படிக்கிறோம். 25வது அதிகாரத்திலிருந்து நாம ஈசாக்கை குறித்து நாம் படிக்க ஆரம்பித்தோம். ஆபிரகாம் ஊர் என்ற கல்தேர் பட்டணத்திலிருந்து அவன் தேவனை தெரிந்து கொண்டு அவன் வந்தான். ஆனால் ஈசாக்கு அப்படி அல்ல. அவன் பிறக்கும் போதே ஒரு ஆவிக்குரிய குடும்பத்துல என்ன செய்யறான், பிறகுறான். மகன் என்ற நிலையில, உடன்படிக்கையின் மகன் என்ற நிலையில ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியாக அவன் பிறக்கின்றான். கர்த்தர் அவனை வழிநடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு 28வது அதிகாரத்திலிருந்து நாம படிக்கும்போது யாக்கோபை குறித்து நாம் படிக்கிறோம். ஆபிரகாமை வழிநடத்தின தேவன் அவனை தெரிந்து கொண்டு அவனை ரட்சித்து அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தி தேவனுடைய திட்டங்களை அவனுக்கு அறிவித்து அவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்தி அதோடு முடிந்து விடவில்லை. தொடர்ந்து அடுத்த சந்ததியை கர்த்தர் என்ன செய்கிறார், கரம் பிடிக்கின்றார். ஈசாக்கை கரம் பிடித்தார். இப்ப ஈசாக்குக்கு வாழ்க்கைக்கு பிறகு யாரை பிடிக்கிறார், ஆண்டவர் யாக்கோபை கரம் பிடிக்கிறார். இவர்களுடைய வாழ்க்கையை நான் கூர்ந்து கவனித்து பார்த்த போது தேவனுடைய திட்டங்கள் ஒரு மனிதனோடு கூட முடிந்து விடுகிறது இல்லை. அந்த மனிதனிடத்திலிருந்து சந்ததியாக தேவ திட்டங்கள் என்ன செய்கிறது, நிறைவேறுகிறது. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆபிரகாமின் சந்ததியினுடைய தேவ திட்டம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. உங்கள் மூலமாகவும் என்னுடைய மூலமாகவும். ஒரு இலேசுவமா, இது சாதாரண காரியம் இல்லை. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் என்ன செய்கிறாராம், இரக்கம் காண்பிக்கிற தேவன், இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார், பெரிய தேவன். ஆகவே இந்த 28வது அதிகாரத்திலிருந்து நாம் யாக்கோபை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். கடந்த வாரத்திலே நாம படித்தோம். இந்த யாக்கோபு என்ற வார்த்தைக்கு எத்தன், ஏமாற்றுகிறவன் அப்படின்னு எல்லாம் படித்தோம். 27வது அதிகாரத்திலே 4 நபர்களை குறித்து நான் சொன்னேன். தேவ திட்டத்தை அறியாமல் செயல்பட்ட ஈசாக்கு. அவங்கெல்லாம் முற்பிதாக்கள் தான், ஆனா சின்ன தவறுகள் வந்தது. தேவ திட்டத்தை என்ன செய்யல, அவரு அறியாமல் காலத்துக்கு முன்னே யாக்கோபை ஆசிர்வதிக்க முற்பட்டார். ஏசாவை ஆசிர்வதிக்க அவர் தீர்மானித்தார். ஆனா தேவன் அதை விடவில்லை. அடுத்ததாக ரெபேக்காலை குறித்து சொன்னேன். தேவ திட்டத்தை அறிந்தும் தவறான வழிகளிலே தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக துணிந்த ரெபேக்கால் என்று படிக்கும். தேவ திட்டம் சரிதான், யாக்கோபை ஆசீர்வதிப்பது தேவ திட்டம். அவன் வயிற்றில் இருக்கும் போதே தேவன் அந்த திட்டத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் தேவ திட்டத்தை தவறான வழியிலே தன்னுடைய புருஷனை ஏமாற்றி தன்னுடைய பிள்ளைக்கு தவறான காரியங்களை கற்றுக் கொடுத்து தேவ திட்டத்தை இன்றைக்கு அப்படியெல்லாம் நம்ம இருக்கோம். இந்த 4 பேர்ல யாராவது ஒரு காரியத்துல இருக்கமான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கங்க. தேவ திட்டத்தை அறியாமல் செயல்படுவது, அடுத்து தேவ திட்டத்தை அறிந்தும் தவறான வழியில் அதை நிறைவேற்ற முயற்சிப்பது, அடுத்தது தவறான வழி என்று தெரிந்தும் துணிந்து அந்த காரியத்தை செயல்படுத்துகிற யாக்கோபை குறித்து படிக்கிறோம். தெரியும், நல்லா 70 வயசு, சாதாரண வயசு இல்ல. எது தப்பு எது சரின்னு நல்லா தெரியும். தவறானது என்பது தெரியும். துணிந்து அந்த காரியத்தை செயல்படுத்தின யாக்கோபு. அடுத்தது ஏசாவை குறித்து நம்ம படித்தோம். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு உரியவனாக பிறந்தான். அவன் முதல் பிறந்த பிறை, சிரேஷ்ட புத்திரபாகத்தின் ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய தலைமுறை ஆசீர்வாதங்கள், உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்துக்குரியவனாய் பிறந்தான். ஆனால் ஆசீர்வாதத்திற்கு தகுதியற்றவனாக வாழ்ந்தான். தகுதியற்றவனாக. ஆசீர்வாதம் வேணும்னு எல்லாருக்கும் விரும்புகிறோம். ஆனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியாய் இருக்கிறோமா, அது ஒரு முக்கியம். கடந்த வாரத்தில் அதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுத்தேன். இன்றைக்கு இந்த 28வது அதிகாரத்துல நாம் படிக்க 3 தலைப்புகளின் கீழாக இந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். ஈசாக்கு தேவ திட்டத்தின்படி யாக்கோபை ஆசீர்வதித்தல் என்ற முதலாவது தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன்.
ஈசாக்கு இப்ப எப்படி ஆசீர்வதிக்க போறாரு? திரும்பியும் 28வது அதிகாரத்துல தேவனுடைய திட்டத்தின்படி ஆசீர்வதித்தல். இதற்கு முன்பதாக தேவ திட்டத்தை அவன் அறியல, தன்னுடைய மனதின் விருப்பத்தின்படி ஏசாவை ஆசீர்வதிக்க துவங்கினான். ஆனால் 28வது அதிகாரத்துல தேவ திட்டத்தின்படி மறுபடியும் யாக்கோபை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். 10வது வசனத்திலிருந்து இந்த யாக்கோபு இப்படி ஏமாற்றுகிறவனாக துணிந்து தேவ திட்டத்தை அல்லது துணிந்து தன்னுடைய தகப்பனை ஏமாற்றுகிறவனாக இருந்தான். ஆனால் இந்த யாக்கோபை தேவன் சந்திக்கிறதை குறித்து 10வது வசனத்திலிருந்து நாம் படிக்கிறோம். தேவனை சந்தித்தார். யாக்கோபு தேவனை என்ன செய்யறாரு? சந்திக்கின்றார். முகமுகமாய் தேவனை சந்தித்தார். நான் அதை யோசிச்சு பார்த்தேன். இந்த யாக்கோபு தேவன் சந்தித்து இருக்க கூடாது. ஏன்னா அவர் யாரா இருக்கிறாரு? பரிசுத்தமான தேவனா இருக்கிறாரு. இவன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்? ஏமாற்றி கொண்டு வந்திருக்கிறான். அவனை சந்தித்திருக்க கூடாது அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனால் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமா, உருவாகும் முன்னமே தெரிந்தெடுத்திருக்கார். பிள்ளைகள் பிறவாததுக்கு முன்பதாகவே தேவ திட்டங்கள் வெளிப்பட்டது. ஆகவே யாக்கோபின் மேல் தேவனுடைய திட்டம் இருந்ததினாலே அவன் அறியாதவனாய் இருந்தாலும் தேவன் அவனை இந்த அதிகாரத்தில் அவனை சந்திக்கிறார். எப்படி அவனை சந்திக்கிறார் என்று படிக்கும். அது மாத்திரல்ல, தேவனை சந்தித்த பிறகு இந்த யாக்கோபுடைய வாழ்க்கை அல்லது யாக்கோபினுடைய எதிர்வினை எப்படி இருந்தது? எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை என்ன செய்து இருக்கிறது. தேவனை சந்தித்த பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறினது அல்லது தன்னை எப்படி தேவனுக்கு அர்ப்பணிக்கிறான் என்பதை குறித்து 3வது குறிப்பாக நாம சில காரியங்களை நாம் இந்த அதிகாரத்தை நாம் சிந்திக்க போறோம். முதலாவதாக, ஈசாக்கு தேவ திட்டத்தின்படி யாக்கோபை என்ன செய்கிறார்? இந்த அதிகாரத்திலே முதல் 8 வசனங்களிலே நாம் தேவ திட்டத்தின்படி அவர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறதை குறித்து நாம் படிக்கிறோம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து என்று படிக்கிறோம். என்ன செய்யறாரு? யாக்கோபை. ஆமா, அதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சு? இவர் ஏசாவினுடைய வஸ்திரங்களை எல்லாம் தரித்து கொண்டு போய் உம்முடைய மூத்த மகனாகிய ஏசா என்று சொல்லி என்ன செஞ்சிருக்காரு? தகப்பனை ஏமாற்றி இருக்கிறார். ஆமா, தகப்பனை ஏமாற்றி இருக்கிறார். இப்போ ஏசா வந்தான். அதுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரம் 27வது அதிகாரத்துல ஏசா இந்த காரியங்களை அவன் அறிந்த போது, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் வரும், அப்பொழுது இந்த யாக்கோபை நான் என்ன செய்வேன்? கொன்று விடுவேன் என்று சொல்லியிருக்கான். அப்போ குடும்பத்துல பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. நிச்சயமாக அவங்க அம்மா கிட்ட வந்து சண்டை போட்டிருப்பான். எங்க அவன் அப்படின்னு கேட்டுலாம் என்ன செஞ்சிருப்பான்? இருப்பான். பல காரியங்கள், அண்ணன் தம்பிகளுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள், பெரிய காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். ஆகவே பல பிரச்சனைகள் அங்கே ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த யாக்கோபு என்ன செய்வார்? தெரிந்துதான் இதை செய்யறாரு. இப்படி எல்லாம் பிரச்சனை என்ன செய்யும்? வரும்னு தெரியும். ஆனாலும் அந்த ஆசீர்வாதத்தின் மேல் உள்ள ஒரு விருப்பத்தினாலே எப்படியாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கின்ற அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை அவன் எப்படியாவது என்ன செய்யணும்? வாங்கிவிட வேண்டும் என்று அறியாமையிலே என்று சொல்றதா எனக்கு தெரியல. அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம் ஒரு பெரிய தவறை அவன் இழைத்து விடுகிறான். நிச்சயமாக நான் நம்புகிறேன். ஆமா, ஆதாமும் ஏவாளும் தவறு செய்து ஏதேன் தோட்டத்திலே ஒழிந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அங்க வந்தாராம். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? யாரதான் கூப்பிடுறாரு? ஆதாம ஆண்டவர் தான் கூப்பிடுறாரு ஆதாமே. அதே போல நான் நினைக்கிறேன் இவர் பயந்து நடுங்கி ஒழிந்து கொண்டிருந்திருப்பாரு. இப்போ ஈசாக்கு யாக்கோபை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அழைக்கும் போது எப்படி இருந்திருக்கும்? ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டீங்க, வேலை செய்கிற ஒரு கம்பெனில ஆபீஸ்ல ஏதாவது தப்பு செஞ்சுட்டீங்க, அது கண்டுபிடிக்கப்பட்டது, உங்களுடைய முதலாளி உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரி அவங்க ரூமுக்கு உங்களை கூப்பிடுறாங்கன்னா எப்படி போவீங்க? பட் நல்லா திறந்து விட்டுட்டு அப்படி போவோமா? எப்படி போவோம்? அப்படியே நடுங்கி நம்ம கடந்து செல்வோம். நான் நினைக்கிறேன் அப்படிதான் இந்த யாக்கோபு என்ன செஞ்சிருப்பாரு? நடுங்கி கொண்டு என்ன அங்க நடக்குமோ. ஏனென்றால் திரும்பியும் அந்த ஈசாக்கு வேற ஏதாவது வார்த்தைகளை சொல்லிட்டா என்ன ஆயிடும்? எல்லாமே நஷ்டப்பட்டு போய்விடுமே என்று சொல்லி நடுங்கி கொண்டு இருந்திருப்பார். நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட நேரங்கள்ல தான் நாம் என்ன செய்வோம்? உடனே ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க நீங்க யாரும் சொல்லவே மாட்டீங்களா? ஆமா, இப்படிப்பட்ட நேரங்கள்ல உடனே பாவ அறிக்கையெல்லாம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். ஆண்டவரே எங்க அம்மா சொல்லி நான் என்ன செஞ்சுட்டேன்? இந்த தவற செய்து விட்டேன். இப்ப எங்க அப்பாவுடைய வாயிலிருந்து வேற ஏதாவது வார்த்தைகள் வந்துவிடக் கூடாது. அவரை ஆளுகை செய்யும், என்னை மன்னியும், உங்களுடைய ரத்தத்தினால் கழுவும், என்னெல்லாம் சொல்லி ஜபிக்க முடியுமோ. நிச்சயமா நான் நினைக்கிறேன் தப்பு செஞ்சிட்ட பிறகு அவர் ரொம்ப மனம் வருந்தி இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். இப்ப யாக்கோபை அழைத்து அவன் பயந்து கொண்டே போயிருப்பான். ஆனால்
அவனை ஆசீர்வதித்து என்று சொல்லுகிறார். வந்தா என்ன செஞ்சிருக்கணும்? அட்லீஸ்ட் என்ன கொஞ்சம் திட்டி கடிந்து கொண்டு அந்த வார்த்தையாவது என்ன செஞ்சிருக்கலாம், எழுதியிருக்கலாம் மோசே. அப்படிதான் யோசிச்சு பார்த்தேன். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை கடிந்து கொண்டு அப்படின்னு இருக்கணும். ஆனா அவனை ஆசீர்வதித்து. அப்போ யார்கிட்ட மனம் திரும்புதல் இருந்திருக்கு? இப்போ ஈசாக்கு கிட்டே என்ன வந்திருக்கு? மனம் திரும்புதல் இருக்குது. ஏன்னா தேவ திட்டத்துக்கு எதிராக செயல்பட்டோம். தேவன் குறுக்கிட்டு தமது திட்டத்தை என்ன செஞ்சிட்டாரு? நிறைவேற்றி விட்டார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 33:11 சொல்கிறது, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக. ஆண்டவர் ஒன்ன நினைச்சிட்டாருன்னு வைங்க, அது தலைமுறை தலைமுறையாக நிற்கும். நீங்களும் நானும் அதுக்கு எதிராக செயல்பட்டாலும் தேவன் தமது திட்டத்தை அவர் எப்படி நிறைவேற்றணுமோ அதை என்ன செஞ்சிருவார்? நிறைவேற்றி முடித்து விடுவார். இப்ப அதை அறிந்த போது ஈசாக்கு நடுங்கி பிரமித்து என்று சொல்லப்படுது. இது எப்படி இது நடந்தது என்று சொல்லி நடுங்குகிறான். என்ன செய்யறான்? பிரமித்து விடுகிறான். ஒரு பெரிய ஆச்சரியம். எப்படி இது நடந்தது? ஒரு பெரிய பிரமிப்பு. இப்ப அவன் உணர்ந்துட்டான். ஆண்டவர்கிட்ட அதை ஈசாக்கும் மனம் திரும்பி இருப்பாங்க. எப்படி அந்த குடும்பம் திரும்பி ரீசெட்டில் ஆகுதுன்னு பாருங்க. 4 பேரும் 4 முனையில இருக்காங்க. ஈசாக்கு தனியா இருக்கிறாரு, ரெபேக்கால், யாக்கோபு, ஏசா. குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனைகள். ஆனால் ஈசாக்கு மறுபடியும் தன்னை உணர்ந்து கொள்ளுகிறார். தேவனுடைய திட்டத்தை உணர்ந்து சொல்லுகிறார், நீ கானானியருடைய குமார்த்திகளில் பெண் கொள்ளாமல். இப்போ இந்த குடும்பத்திலே தொடர்ந்து இந்த யாக்கோபு இருக்க முடியாது. ஏன்னா ஏசா என்ன சொல்லிட்டு இருக்கான்? எங்க அப்பாவுக்காக துக்கிக்கும் நாட்கள் வரும். இப்ப அவர் என்ன நினைக்கிறாரு? எனக்கு முதிர் வயதாகி விட்டது, என்னுடைய மரணம் இன்ன நாளில் என்று நான் என்ன செய்யல, அறியல, பலவீனமா இருக்கேன், சீக்கிரம் நான் மரித்து விடுவேன் அப்படின்ற ஒரு நிலை அவரு. அதுக்காக தான் ஏசாவை பார்த்து நீ வனத்துக்கு போய் வேட்டையாடி ருசியுள்ள ஒரு பதார்த்தத்தை சமைத்து கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்னு சொல்றார். ஆகவே இப்ப மரணம் நேரிட்டு விடுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவனுக்கு சொல்லுகிறார். அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை. இங்கே அவங்க அப்பா சாக பிழைக்க இருக்கிறாரு. இன்னொருத்தனை எப்போ வெட்டலான்னு யார் சுத்திட்டு இருக்கா? ஏசா சுத்தி கொண்டு இருக்கிறான். இந்த சூழ்நிலை தொடர்ந்து யாக்கோபினால் அந்த வீட்டுல என்ன செய்ய முடியல. சூழ்நிலைகளை தேவன் மாற்றி அமைக்கிறவரா இருக்கிறார். உங்களுடைய குடும்ப சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை செய்கின்ற இடங்களிலே ஆனாலும் சரி, இந்த குடும்ப சூழ்நிலை சமாதானமா இருந்த அந்த சூழ்நிலையை கட்டுற என்ன செய்யறாரு? இப்போ அங்க பிரச்சனைய கழுகு தன் கூட்டை என்ன செய்யுமா? களைத்து என்று நாம் படிக்கிறோம். உபாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரத்துல கழுகு கூட்டை கட்டும், முட்டையிடுவதற்காக, குஞ்சு பொரிப்பதற்காக. எல்லாம் அந்த கழுகு வளர்ந்த பிறகு எந்த கழுகு கூட்டை உண்டாக்கினதோ அதே கழுகு இப்ப என்ன செய்கிறது? கூட்டை என்ன செய்கிறது? அப்ப அந்த டிஸ்டர்பன்ஸ் உருவாகுது. நம்முடைய வாழ்க்கையில் அது நன்றாய் புரிந்து கொள்ளணும். அந்த கழுகு கூட்டை கலைக்கும் போது புரிந்து கொள்ள வேண்டும், நாம இந்த இடத்தை விட்டு என்ன செய்யணும்? அடுத்த இடத்திற்கு, தேவனுடைய திட்டத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க. அங்கே ஒரு சூழ்நிலை உருவாகும். அது மாத்திரம் அல்ல, இரண்டாவது ஒரு காரியம். இந்த யாக்கோபை அழைத்து நீ லாபானுடைய வீட்டுக்கு பதான் அராமுக்கு போ என்று சொல்வதற்கு காரணம், முதலாவதாக அங்கே தொடர்ந்து யாக்கோபு வாழ முடியாது. பாருங்க, ஆசீர்வாதத்தை தகப்பனார் இடத்துல வாங்கிட்டான். ஆனா அந்த இடத்துல என்ன செய்ய முடியல? நிற்க முடியல. அதனால நேர் வழியில வந்திருந்ததுன்னா அங்க தங்கி இருக்க முடியும். ஆனால் தவறான வழியில அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். இப்ப அந்த வீட்டுல தங்க முடியல. இரண்டாவது, இந்த யாக்கோபுக்கு 70 வயதாகிவிட்டது. ஏசா 40 வயசுல என்ன செஞ்சிட்டான்? அவனா இஷ்டத்துப்படி திருமணத்தை செய்து விட்டான். இந்த யாக்கோபு இன்னும் திருமணம் செய்யாதவனா இருக்கிறான். ஆகவே இப்பொழுது எப்படி ஆபிரகாம் ஈசாக்குக்கு திருமணம் செய்வதற்காக தன்னுடைய ஊழியக்காரனை இந்த பதான் அராமுக்கு அனுப்பினது போல இப்ப ஊழியக்காரனை அனுப்ப முடியாது. ஏன்னா இவனே அங்க என்ன செய்ய முடியாது, வாழ. ஆகவே இங்க படிக்கிறோம் நாம, நீ கானானுடைய குமாரத்துகளில் பெண் கொள்ளாமல். அப்போ ஏசா என்ன செய்தார்? கானானியருடைய குமாரத்துகளில் என்ன செஞ்சிட்டாரு? பெண் கொண்டார். அது ஏசாவுடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமா இல்ல, அந்த குடும்பத்துக்கும் என்ன செய்யல, பிரயோஜனமா இல்ல. அதனாலதான் 27:46 சொல்லப்பட்டிருக்குது, பின்பு ரெபேக்கால் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகள் நிமித்தம் என் உயிர் எனக்கு, எப்படி சொல்றாங்க, என் உயிர், நான் உயிரோடு இருக்கிறது வெறுப்பா இருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமார்த்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானாகில் என் உயிர் இருந்து ஆவது என்ன? யோசிச்சு பாருங்க. இங்கே தேவனுடைய திட்டம் இந்த குடும்பத்தின் மேல் இருக்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய திட்டம் இருக்குது.
தேவனுடைய அந்த ரட்சிப்பு சாதாரணதல்ல, அது மிகவும் வெளியேறப்பட்டது. ஆனால் இந்த தேவ திட்டத்திற்கு எதிராக தன்னுடைய வாழ்க்கையை இந்த ஏசா அமைத்துக் கொண்டான். அதனால குடும்பத்துல பெரிய பிரச்சனைகள் ஏற்படுகிறது, பெரிய பிரச்சனைகள். ஆகவே இவங்க சொல்றாங்க, இந்த இடத்திலே தொடர்ந்து இவன் இருப்பான் என்றால், இந்த ஏத்தின் குமார்த்திகள் இடத்துல இவன் பெண் கொள்வான் என்றால், என் உயிர் இருந்து ஆவது என்ன? இதை யாக்கோபும் ஈசாக்கும் அதை புரிந்து கொள்கிறார். ஆகவே சொல்லுகிறார், நீ கானானுடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு சத்தியம். தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இந்த குடும்பத்தின் மேல். இது அதனால்தான் இந்த யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சில காரியங்களை யாக்கோபு தவறு செய்திருக்கலாம், ஆனால் யாக்கோபு குணசாலியாகவும் கூடாரவாசியுமாக என்ன செய்தான்? இருந்தான். அந்த கூடாரத்தை தங்கியிருந்து தேவ திட்டத்தை அறிந்து கொண்டான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவ திட்டம் ஏனென்றால், இந்த தேசத்தின் ஜனங்களை அழைத்து இந்த தேசத்தை இந்த சந்ததிக்கு கொடுப்பேன் என்று தேவன் என்ன செய்திருக்கிறார்? வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ இந்த தேசத்தின் சந்ததி அழிக்கப்பட ஆயத்தமாயிருக்கிற இந்த ஜனங்களோடு கூட என்ன திருமண உறவை வைக்கக்கூடாது என்ற புரிதலை யாக்கோபு என்ன செய்திருக்கிறான்? பெற்றிருக்கிறான். இது நமக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு சத்தியமா இருக்கு. ஆகவே சொல்லுகிறார், நீ எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, ஆபிரகாம் உடைய அடிச்சுவடுகளை இந்த ஈசாக்கு யாக்கோபை பின்பற்ற சொல்லுகிறார். ஆபிரகாமுடைய அடிச்சுவடுகள். ஆபிரகாம் என்ன செய்தார்? இந்த தேசத்துல என் குமாரனுக்கு என்ன செய்யாத, பெண் எடுத்துறாத, ஊழியக்காரங்கிட்ட சொல்ல சரியாக சொல்லி அனுப்புகிறார். நீ போய் என்னுடைய இனத்தாரிடத்திலே கடந்து சென்று என் மகனுக்கு பெண் எடுத்து கொண்டு வா என்று சொல்கிறார். அந்த அடிச்சுவடை யார் பின்பற்றா? இந்த ஈசாக்கு பின்பற்றுகிறான். யாக்கோபு அதற்கு கீழ்ப்படுகிறான். இது ரொம்ப கடினமான, அந்த ஊர்ல நிறைய பெண்கள் இருந்திருப்பாங்க, நிறைய ஆண்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் இங்கே சொல்லுகிறார், நீ உன் தாயின் சகோதரன் லாபானுடைய குமாரத்துகளுக்குள் என்ன செய், பெண் கொள் என்று அவனுக்கு ஆலோசனை சொல்லவில்லை. அந்த வார்த்தை ரொம்ப மிக முக்கியமாக மோசே எழுதுகிறார். என்ன செய்கிறார்? கட்டளையிட்டான். இது கட்டளை, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இது என்னதுங்க? இது கட்டளையாக காணப்படுகிறது. உபாகம புத்தகத்துல 7வது அதிகாரத்தை தயவுசெய்து எடுங்க, அதை 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 கவனிக்கும்படி கேட்கிறேன். உபாகம புத்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனத்திலே, அவர்களோட சம்பந்தம் கலவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. அது எதற்காக சொல்லுகிறார் என்றால், என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். இது சாலமோனுடைய வாழ்க்கையிலே நடந்துருச்சு. சாலமோன் தேவனை தரிசித்தவன், தேவனோடு கூட தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றவன், தேவனால் சிநேகிக்கப்பட்டவன். ஆனால் அப்படிப்பட்டவனையும் என்ன செஞ்சிட்டாங்களாம்? வழி விலக செய்து விட்டார். கடைசியில 2 முறை எச்சரித்தாரு, அவன் மனம் திரும்பவில்லை சாலமோன். ஆகவே சொல்லுகிறார், நீ அவர்களுடைய சம்பந்தம் கலவாயாக. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவ திட்டத்தின்படி குடும்ப அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். அது ரொம்ப மிக முக்கியமான காரியம். ஆகவே இருக்கட்டும், இங்கே சொல்கிறார், அவனுக்கு கட்டளையிட்டு. அதான் நான் சொல்றேன், ஏசா ஆசீர்வாதத்தை விரும்பினான், ஆனால் ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவனா என்ன செய்யல, வாழல. எனக்கு அநேகர் ஆசீர்வாதத்தை நாம என்ன நினைக்கிறோம்னா, 1 மணி நேரம் ஆண்டவரை பாடி துதித்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவாருன்னு நினைக்கிறோம். அல்லது சில மணி நேரங்கள் ஜெபித்தால் ஆண்டவர் ஆசீர்வதித்து விடுவார் என்று நினைக்கிறோம். ஆனால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, ஆசீர்வதிப்பார் தான். ஆனா அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்ன செய்யாது, வராது. தேவ திட்டங்களை இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினது போல ஏசா என்ன செய்யல, அவனுக்கு வேண்டிய செல்வங்கள் இருந்தது. அவன் திரும்பி வரும்போது சொல்றான், யாக்கோபு சில வெகுமதிகளை கொடுத்து அனுப்பும்போது சொல்றான், எனக்கு வேண்டிய மட்டும் என்ன செய்யுது, எல்லாம் இருக்குதுப்பா, உன்னுடைய நீயே வைத்துக் கொள்ள சொல், வேண்டிய மட்டும் இருக்குது. அது அல்ல, அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை, நித்தியத்தின் ஆசீர்வாதம், அது ரொம்ப மிக மிக முக்கியம். இன்றைக்கு இந்த தேவ திட்டத்துக்கு வராமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நித்தியத்தின் ஆசீர்வாதங்கள் தான் நிரந்தரமானவைகள். ஒரே சொல்லுவோமா, இன்றைக்கு அநேகர் உலக ஆசீர்வாதங்களை தான் நம்புகிறார்கள். இந்த உலகத்துக்குரியவர்களாக நாம கொஞ்ச நாள் தான் வாழ முடியும். இன்னொரு 50 வருடம் அல்லது 60 வருடம் 70 வருடம் நம்ம வாழ, அதற்கு பிறகு நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதான் ரொம்ப மிக முக்கியம். ஆனா இந்த ஏசா பரலோகத்தில் இல்ல, ஆனால் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வருகிறவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட என்ன செய்வாங்களாம், பந்தி இருப்பார். பரலோக ராஜ்யத்துல யாரோடு பந்தி இருப்போமா? ஆபிரகாம்,
ஈசாக்கு, யாக்கோபு. அப்போ இங்கே நித்திய ஆசீர்வாதங்களை குறித்து இங்கே ஆண்டவர் பேசுகிறார். சரி, இருக்கட்டும். இங்கே சொல்ல அவனுக்கு கட்டளையிட்டான். இப்போ பாருங்க, 3வது வசனத்திலே இப்போ உண்மையாகவே இந்த ஈசாக்கு நல்ல கண்ணை திறந்து என்ன செய்யறாரு, அல்லது மனதறிய இந்த யாக்கோபை ஆசீர்வாத மனதறிய 2 விதமான ஆசீர்வாதங்களை அங்கே கொடுக்கிறார். ஒன்று, அதை சொல்லுவாங்க சிருஷ்டிப்பின் ஆசீர்வாதம், கிரியேஷனல் பிளெஸிங். என்ன ஆசீர்வாதம்? சிருஷ்டிப்பின் ஆசீர்வாதம். அதை படிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி. இப்போ யாக்கோபு எத்தனை பேரா இருக்காரு? இன்னும் கல்யாணமே ஆகல, தனியா இருக்கிறாரு. ஆனா இவர் சொல்றாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து. அப்போ பாருங்க, ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறது இல்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வழிபோக்கர் சொல்வதில்லையா? அப்ப நம்மெல்லாம் யாரு? வழிபோக்கர்கள். ஆனால் தேவன் ஒருவனை ஆசீர்வதிக்காவிட்டால், எத்தனை பெரிய ஊழியர்களா இருந்தாலும் சரி, எந்த மனிதனா இருந்தாலும் சரி, அவனை ஆசீர்வதித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை இந்த கால்வெள்ள இந்த வார்த்தைகளை கேட்டு உன்னை பார்த்து ஆண்டு, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமா, சர்வ வல்லம். அவருக்கு அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மேல கொண்டு வந்துட முடியும். ஏனென்றால் அவருக்கு சர்வ வல்லமை, சர்வ அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. ஆகவே மனிதர்களிடத்திலிருந்து அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதி. இப்போ ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி. அப்போ அந்த அந்த பழுகி பெருகுதல் என்கின்ற ஒரு காரியம், அந்த அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் பல இனக்குழுக்களாக, கோத்திரங்களாக அவன் பெருக வேண்டும். இதை ஆசீர்வதிக்கிறார். இதை தான் கிரியேஷனல் பிளெஸிங் சொல்றாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 1:28. நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி. இப்ப பாருங்க, ஆதாம ஆசீர்வதிக்கும் போது சிருஷ்டித்த உடனே சொல்றாரு, இன்னும் பாவம் எல்லாம் என்ன செய்யல, அவங்க செய்யவே இல்லை. 3ஆம் அதிகாரத்துல தான் பாவம். 1ஆம் அதிகாரத்திலேயே சொல்றாரு, நீங்கள் பழுகி பெருகி. அப்போ அந்த சிருஷ்டிப்பின் சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பழுகி பெருக செய்கிற தேவனா இருக்கிறார். அந்த உடன்படிக்கையில நம்ம இருக்கணும். தேவ திட்டத்தின் அடிப்படையில் இருக்கும்போது இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பெருகவும் பண்ணி. 2வது, உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள். 2வது ஆசீர்வாதம் கவனன்ஷியல் பிளெஸிங். ஆமா, உடன்படிக்கையின் ஆசீர்வாதம், கவனன்ஷியல் பிளெஸிங், உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இந்த உடன்படிக்கை ஆபிரகாமோடு கூட பண்ணியிருக்கிறார். பாருங்க, ஏசாவுக்கு கூட அவன் பல ஜனக்கூட்டமாக பெருகினான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமா, ஏசாவின் சந்ததியில் அநேகர் வருகிறார்கள். ஆனால் உடன்படிக்கை இது அடுத்த நிலை. இந்த ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே இருக்கிறது. உடன்படிக்கையின் ஆசீர்வாதம், கவனன்ஷியல் பிளெஸிங். இப்போ 4வது வசனம் சொல்லுங்க, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும். பாருங்க, தேவன் ஆபிரகாமுக்கு எதை கொடுத்திருக்கிறாரு? தேசத்தை கொடுத்திருக்கிறார். அங்க அந்த வசனத்துல இருக்குது. எதை கொடுத்திருக்காருங்க? தேசத்தை கொடுப்பேன்னு 13வது அதிகாரத்துல சொல்றாரு. ஆதியாகமம் 13ல நான் இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன்றார். எடுத்து படிங்களே, ஆதியாகமம் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 15வது வசனம், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து என்று சொல்லுகிறார். 15வது வசனம் பாருங்க, 15வது அதிகாரம். இருபத்தி 1வது வசனம், இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். கொடுப்பேன்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? கொடுத்தேன்றார். அப்ப பாருங்க, இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் அதை சொல்லுகிறார் இங்கே. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி என்ன சொல், நீ சுதந்திரித்து கொள்ளுவாய். இப்ப அவர் எங்க போறாரு? 500 மைலுக்கு அப்பால் அவர் கடந்து செல்றார். ஆனா இப்ப யாக்கோபு சொல்றாரு, நீ போவ, நீ திரும்பி என்ன செய்வ? வருவ. ஏனென்றால் இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். பாருங்க, சுதந்திரித்துக் கொள்ளும் ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் நீ பரதேசியாய் தங்குகிறமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி. இது உடன்படிக்கையின் ஆசை.
அதை இங்கே கொடுக்கிறார். 2 காரியம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பெருக செய்வார். ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை நீயும் உன் சந்ததியும் என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள். ஒரு சொல்லுவோமா? ஆமா ஆமா. தேவனுக்கு நம்ம அடங்கி இருந்தோம்னா, தேவ திட்டத்தை புரிந்து கொண்டு தேவனுக்காக வாழ நம்மை அர்ப்பணிப்போம் என்றால், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாருங்க, இப்போ சொல்லி ஈசாக்கு யாக்கோபை என்ன செய்தானாம்? அனுப்பி விட்டான். எதற்காக போக சொல்றாரு? எதுக்காக போக சொல்றாரு? பெண் கொள்ளும்படி. அதான் கவனிக்கணும். ஆமா, எதுக்காக அனுப்புறாரு? பெண் கொள்ளும்படி அனுப்பி விட்டான். இது ரொம்ப இதையும் நான் யோசிச்சு பார்த்தேன். ஒவ்வொரு வார்த்தையிலும் நிறைய அர்த்தங்கள் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். அனுப்பி விட்டான். அனுப்பி எதற்காக என்றால் பெண் கொள்ளும்படியா. ஆனால் ஏசாவை அனுப்பிவிடவே இல்லை. ஏசாவே என்ன செஞ்சிட்டாரு? அவன் போய் திருமணத்தை செய்து விட்டான். ஆனால் யாக்கோபை அவன் அனுப்பி விட்டான். அனுப்பி. இது அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம அப்படியே ஒப்பிட்டு பார்க்க முடியும். பிதாவாகிய தேவன் தமது குமாரனாகிய இயேசுவுக்கு ஒரு மணவாட்டியை உருவாக்கும்படி பரலோகத்திலிருந்து குமாரன் என்ன செய்யறார்? இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று படிக்கிறோம். மணவாட்டியை உருவாக்கும்படியா, தம்முடைய சரீரமாகிய சபையை உருவாக்கும்படியா பரலோகத்தின் தேவன் அவனை என்ன அனுப்பி விட்டான். அப்போ 70 வயது வரைக்கும் இந்த பேரண்ட்ஸ் அல்லது இந்த பெற்றோர் எந்த காரியத்தையும் இந்த யாக்கோபுக்கு என்ன செய்த மாதிரி தெரியல, செஞ்ச மாதிரி தெரியல. இப்போ அதற்கான நேரம் வருகிறது, சூழ்நிலைகள் அமைகிறது. யாக்கோபை ஈசாக்கு என்ன செய்தான்? அனுப்பி விட்டான். இந்த வார்த்தையில் இருந்து இன்னொரு காரியத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். எரேமியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். எரேமியாவின் புத்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம். தயவுசெய்து எடுத்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையும். இங்க தீர்க்கதரிசிகள் என்ற நிலையில் இருந்தாலும் நான் சொல்கிறேன், சிலரை கர்த்தர் அனுப்புறதே இல்லை. அவர்கள் கர்த்தர் அனுப்புவதற்கு முன்பதாக, காலத்துக்கு முன்பதாக தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதை நிறைவேற்றும்படியாக, தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக செயல்படுகிறவர்களாக இந்த உலகத்தில் காணப்படுகிறார். இதை புரிந்து கொள்ளும். அதே போலதான் ஆபிரகாமையும் லோத்தையும் கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் இருக்கு, லோத்துக்கு வாக்குத்தத்தமே இல்லை. ஆனா தேவனை பற்றிய அறிவு இருக்கு. ஆனால் முழு இருதயத்தோடும் இந்த லோத்து கர்த்தரை பின்பற்றல. ஆனா அவனாகவே ஒரு ஏதேன் தோட்டத்தை போல இருக்கிற ஒரு செழிப்பான பூமி அவனாகவே தெரிந்து கொண்டு கடந்து சென்றான். முடிவிலே பார்த்தா போகும்போது ரொம்ப அற்புதமா தான் இருந்துச்சு. ஆனா முடிவில எல்லாவற்றையும் சோதோம் குமாரில் என்ன செஞ்சாரு? இழந்துட்டான். எல்லாவற்றையும், தன்னுடைய சந்ததியை கூட ஏறக்குறைய தொலைத்து விட்டான் என்று சொல்லலாம். தனி ஒரு மனிதனாக அவன் கடந்து வருகிறான். நீதிமான் தான், தேவனை அறிந்தவன் தான், ஊரென்ற கல்தேர் பட்டத்தை விட்டு வந்தான். ஆனால் தன்னிச்சையாக அவன் முடிவெடுத்தான். தான் விரும்பின ஒரு இடத்திற்கு அவன் கடந்து சென்றான். தேவன் அனுப்பல. சோதோம் குமாராவுக்கு போ என்று தேவன் என்ன செய்யல, அவனை அனுப்பல. ஆனால் அவன் பிரிந்து போன பிறகு கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நான் இந்த தேசத்துல குடியிரு, இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு என்ன செய்வேன். அப்போ தேவன் நம்மோடு கூட பேசுகிறவரா இருக்கிறார். ஒவ்வொரு சிறிய காரியத்திலேயும் தேவனுடைய திட்டத்தை அறிந்து செயல்பட வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். இங்கே நான் படிக்கிற காரியம், ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதான் அராமில் இருக்கும் சிரியா தேசத்தான் ஆகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கு ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேக்காலின் சகோனுமாக லாபான் இடத்திற்கு போக புறப்பட்டான். அப்ப பாருங்க, இந்த குடும்பம் அவர்கள் எந்த இடத்துல பெண் எடுக்க வேண்டும் என்கின்ற காரியத்தை நன்றா என்ன செஞ்சிருக்காங்க, அறிந்து உணர்ந்து அந்த தேவ திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறார். ஆகவே வாலிப பிள்ளைகள், நீங்கள் அதிகமாய் தேவனை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணணும். தேவ சித்தத்தின்படி உங்களுடைய திருமணங்கள் அமையாவிட்டால் அது மிகப்பெரிய, இருக்கிற பணத்தை இழந்துட்டா அதை சம்பாதிச்சிடலாம், மற்ற காரியங்களை நீங்கள் இழந்தால் அதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இதுல மிகப்பெரிய வேதனைகள் அடங்கி இருக்கிறது. ஆகவே சொல்லுகிறேன், அதிகமாய் ஜெபியுங்கள். உங்களுடைய தன்னிச்சையாக, உங்களுடைய கண்களின் காட்சிகளின் அடிப்படையிலே அல்லது உங்களுடைய மனதின் விருப்பத்தின் அடிப்படையிலே தெரிந்து கொள்ளாதீர்கள். அங்கே தேவ சித்தம் இருக்கிறதா என்பதை நன்கு ஆராய்ந்து அறிந்து அதை உறுதிப்படுத்தி கொண்டு அந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள். அது உங்களுக்கும் வரும் கால சந்ததியினருக்கும் அது மிகுந்த ஆசீர்வாதமாய் அது காணப்படும். இல்லாவிட்டால்
சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். தேவ திட்டம் அங்கே ஒரு 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 முற்றுப்புள்ளி அங்கதான் வந்து. ஆகவே இந்த காலவில் அவன் அந்த ஈசாக்கினுடைய வழி நடத்துதலின்படி அவன் கடந்து செல்லுகிறவனா இருக்கிறான். இப்ப பாருங்க, அடுத்தது இன்னும் ஏசா இந்த மோசை விட்டுறல, ஏசாவுடைய காரியத்தை பாருங்க. இப்போ ஏசா இதை கவனித்துக் கொண்டிருக்கிறான். அவனை கொல்லலான்னு பார்த்தா அப்பாவும் அம்மாவும் சேர்த்து எங்க அனுப்புறாங்க? லாபான் வீட்டுக்கு. அது எதற்காக அப்படின்னா, லாபானுடைய குமாரத்திகளை பெண் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்போ அவனுக்கு புரிஞ்சிருச்சு, நாம கல்யாணம் பண்ண இந்த திருமணத்தை இவங்க 2 பேரும் என்ன செய்யவே இல்லை, ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்பதை அவன் புரிந்து விட்டான். இப்ப பாருங்க, ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசீர்வதிக்கையில், இப்ப பாருங்க ஏசா இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கான். என்னென்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்க அப்படின்றது கவனிக்கிறான். நீ கானானுடைய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும் என்று படிக்கான். இப்போ இந்த ஆசீர்வாதம் ஏதோ ஈசாக்கு அப்படியே மனசுல இருக்கிறத சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. இதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகள். இதெல்லாம் என்னதுங்க? தெரிந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தார். அதற்கு ஒரு வசனத்தை நான் காண்பிக்கும்படி விரும்புகிறேன். எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம். எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம் 20வது வசனத்தை தயவு செய்து வாசிங்கள். 11:20. விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் என்ன செய்தானா? ஆசீர்வதித்தான். இந்த விசுவாச வீரர்கள் பட்டியல அநேக பரிசுத்தவான்களுடைய காரியங்களை நாம் படிக்கிறோம். ஆனால் ஈசாக்கை குறித்து இந்த ஒரே ஒரு வசனம் தான் இருக்குது. என்ன வசனம்? ஈசா விசுவாசத்தினாலே. அப்ப பாருங்க, ஆரம்பத்துல அறியாமல் செஞ்சுட்டாரு, அவங்க அங்க கூட தேவன் கிரியை செய்யறாரு. ஆனால் இந்த 28வது அதிகாரத்துல அவனுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. இந்த ஆபிரகாமுக்கு சொன்ன இந்த தேசத்தை யாருக்கு கொடுப்பா? இந்த யாக்கோபு அவனுடைய சந்ததிக்கு கர்த்தர் என்ன செய்வா? கொடுப்பா. இந்த விசுவாசிக்கிறான் யாரு? ஈசாக்கு. விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து. அப்போ ஆசீர்வாதத்துல என்ன இருக்குதுங்க? எதிர்காலத்தை குறித்த தேவ திட்டம் இருக்குது. நன்றாய் புரிந்து கொள்ள, காலங்கள் முடிந்துவிடல, காலங்கள்லாம் கர்த்தருடைய கரத்துல இருக்கு. எதிர்காலங்களை குறித்த திட்டம் அதான் சொல்ற. வரும் காரியங்களை குறித்து இங்கே யாக்கோபை ஆசீர்வதித்தான் என்று சொல்லியிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். கூட யாரை போட்டிருக்கா? ஏசாவை என்ன செய்தானா? ஆசீர்வதித்தான். ஏசாவை ஆசீர்வதித்தாங்க. ஒரு ஆசீர்வாதம் தான் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கிறான். யாரு? ஏசா. ஒரு ஆசீர்வாதம் அதை அவனுக்கு கொடுத்துட்டீங்களே, என்னை ஆசீர்வதிக்க வேறொரு ஆசீர்வாதம் இல்லையா? ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, யாக்கோபையும் ஏசாவையும், ஆமா, அங்கே அந்த ஏசாவை ஆசீர்வதிக்கல, அதற்கு பதிலாக சில வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாரு. அது அவருடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறி விட்டது. அதை நாம படிக்கலாம். அந்த வார்த்தையை மாத்திரம் இன்றைக்கு திரும்பி காண்பித்து இதன் முக்கியத்துவத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக நான் அதை சொல்லும்படி விரும்புகிறேன். 27வது அதிகாரத்துல ஏசாவுக்கு சில காரியங்களை ஈசாக்கு சொல்லுகிறார். 27:39 வாசிக்கலாம். அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடு இருக்கும். இதை மேலோட்டமாக நான் படித்த போது, உன்னுடைய வாசஸ்தலம், உன்னுடைய வீடு பூமியின் சாரத்தோடும், நல்ல ஒரு வார்த்தை தான் என்ன செஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது, சொல்லி இருக்கிற மாதிரி இருக்குது. உயர வானத்திலிருந்து இறங்கும் பனி தான் பல காரியங்களை செய்து, இந்த தாவரங்களை எல்லாம் வளர செய்து என்ற ஒரு வார்த்தை இருக்கிறதாக மேலோட்டமாக படித்தா இருக்கு. ஆனா மற்ற மொழிபெயர்ப்புகளிலும், இப்ப புதிதாய் வந்த மொழிபெயர்ப்புகளிலும் அப்படியே இதனுடைய வார்த்தைகள் மாறி இருக்கிறதை நான் பார்த்தேன். தயவுசெய்து அதை போட முடியுமா? பாருங்க. அப்பொழுது அவனது தந்தை ஈசாக்கு அவனுக்கு மறுமொழியாக, நீ பூமியின் செழிப்பான நிலப்பரப்பில் இருந்தும் மேலிருந்து வருகிற பனியிலிருந்தும் நீ விலகியே வாழ்வா என்று சொல்லியிருக்கிறார். தயவுசெய்து அதை என்னோடு கூட சேர்ந்து படிங்க. எப்படி இருக்குது? அப்பொழுது அவனுடைய தந்தை ஈசாக்கு அவனுக்கு மறுமொழியாக, நீ பூமியின் செழிப்பான நிலப்பரப்பில் இருந்தும் மேலிருந்து வருகிற பனியிலிருந்தும் நீ விலகியே வாழ்வாய். இது ஒரு மொழிபெயர்ப்பு இல்லைங்க. ESV ஆங்கிலத்துல
கேஜேவியை தவிர மாரி எல்லா NIV எல்லா டிரான்ஸ்லேஷன்லயும் இந்த மொழி, இந்த அர்த்தங்கள் தான் கொடுக்கப்பட்டது. மறுபடியும் சொல்றேன், வாசிங்க. அப்பொழுது அவனது தந்தை ஈசாக்கு அவனுக்கு மறுமொழியாக, நீ பூமியின் செழிப்பான நிலப்பரப்பிலிருந்தும் மேலிருந்து வருகிற பணியிலிருந்தும் நீ விலகியே வாழ்வாய். அடுத்த வசனம், அவன் தந்தை ஈசாக்கு அவனுக்கு மறுமொழியாக, மண்ணின் செழுமையும் உயர வானினின்று பொழியும் பணியும் இன்றி நீ வாழ்வாய். எவ்வளவு பெரிய காரியத்தை சொல்லியிருக்காரு பாருங்க. இது அப்படியே யாருடைய வாழ்க்கை நிறைவேறிடுச்சு? ஏசாவுடைய வாழ்க்கை நிறைவேற்று. அதனால்தான் விசுவாசத்தினாலே ஈசாக்கு என்று சொல்லுகிறான். வரும் காரியங்களை குறித்து அவன் சொல்லும் போது மிக தீர்க்க தரிசனமா, இது அறியாமையில சொல்றான். தேவ திட்டத்தை முன்னாடி நிக்கிறது யாருன்னு யாருக்கு தெரியல, ஈசாக்குக்கு தெரியல. கண்கள் குருடாகி இருக்கிறது. தேவன் அங்கே தமது திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். ஆனால் ஏசாவை ஆசீர்வதிக்கும் போது வரும் காரியங்களை அவன் அறிந்து அவன் விசுவாசத்தினாலே இவன் இப்படிதான் இருப்பான். அதனால்தான் அந்த ஏசா வாழ்ந்த அந்த பூமியை, ஏதோம் என்ற தேசம், பாலும் அவாந்தரமுமாய் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? மாற்றிட்டார். பாலும் அவாந்தரமுமாய் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 1 அதிகாரத்தை 3வது வசனத்தை வாசி பாருங்க. மல்கியா 1:3. ஏசாவையோ நான் வெறுத்தேன், அவனுடைய மலைகளை பாலும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். யோசிப்பாங்க. விசுவாசத்தினாலே ஒரே குடும்பத்துல தான் பிறந்தாங்க, ஒரே தேவனுடைய வார்த்தை, ஆவிக்குரிய அனுபவங்கள், தேவனை பற்றிய அறிவு எல்லாமே கிடைச்சதுங்க. ஆனா ஏசா வன சஞ்சாரியா இருந்தான். உலகத்தை சுத்திட்டு வருவான். அவன் விரும்பின இடத்துக்கெல்லாம் போயிட்டு வருவான். கூடாரத்திலே தங்கி இருக்கல. ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களோடு கூடாரத்திலே தங்கி இருக்கவில்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு உலகத்துல அப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டுடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய திட்டங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இங்கிருந்து கொண்டே வன சஞ்சாரியா இருந்தா அவ்வளவுதான். நாம தான் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கலாம். இரவு முழுவதும் ஜெபிக்கலாம், உபவாசம் எடுக்கலாம். ஆனால் தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்மால் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த காலையிலே நீங்கள் இந்த வார்த்தைகளுக்கு அர்ப்பணியுங்கள். உங்கள் வாழ்க்கை தேவன் தலைகீழாக மாற்ற முடியும். யாக்கோபு குறைவுள்ளவன் தான், தவறுகள் இழைத்தவன் தான். ஆனால் அவன் மேல் தேவனுடைய கிருபையை தேவன் விளங்க பண்ணினதற்கு காரணம் அவருடைய குறைவுகளுக்காக, தவறுகளுக்காக மனஸ்தாபப்படுகிறவனாக, தன்னை திருத்திக் கொள்ள தன்னை அர்ப்பணிக்கிறவனாக இருந்தான். ஆனால் ஏசா இதெல்லாத்தையும் தெரியும், ஆனா திருத்திக் கொள்ள அவன் முயற்சிக்கவில்லை. அதை தான் நீங்க படிக்கிற 28வது அதிகாரத்துல பாருங்க. இப்படி இந்த ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான் என்பதை அறிந்த போது பாருங்க, யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து, இவனு சொல்லியிருக்கலாம், எதுக்குமா ஊர் என்ற கல்தியர் பண்ணத்துக்கு போகணும்? 500 கிலோமீட்டருக்கு நான் தனியா போகணுமா? இங்கேயே யாரையாவது பார்த்து என்ன செய்யுங்க. ஆனால் இவன் என்ன செய்யறான்? கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டபோது இதெல்லாம் பார்க்கிறான். இப்ப பாருங்க, அவன் இன்னொரு செயலை செய்கிறான். கானானுடைய குமாரத்திகள் தன் தகப்பனாக ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் இப்போ அடுத்தது ஒரு வேலை செய்யறான். ஏசா 9வது வசனத்தை சேர்ந்து படிப்போமா? ஏசா இஸ்மவேல் இடத்திற்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபயோத்தின் சகோதரியுமாகிய மகலாத்தையும், இவன் என்ன நினைக்கிறான்னா, ஆபிரகாமுடைய இனத்தாரிடத்திற்கு என்ன செய்யணும்? போய் திருமணம் செய்ய வேண்டும். நாம என்ன செஞ்சோம்? ஏத்தின் குமாரத்திகளை திருமணம் பண்ணிட்டோம். ஆகவே இந்த திருமணத்தை சரி செய்ய விரும்புகிறான். யாரு? ஏசா. அதனால இஸ்மவேலின் குமாரத்தை என்ன செஞ்சிடலாம்? கல்யாணம் பண்ணிட்டா எங்க அப்பா அம்மா என்ன செஞ்சிருவாங்க? ஆசீர்வதிப்பாங்க. தவறாக கணக்கெடுக்கிறான். நான் சொல்றது புரியலையா? இனத்தார் இடத்திற்கு அவனை அனுப்பி இருக்கிறாங்க. நாமும் அப்படி செய்தால் என்னுடைய தகப்பன் மறுபடியும் என்ன செய்து விடுவார்? ஆசீர்வதிப்பார். இது மேலோட்டமான மனம் திரும்புதல். ஆனா இருதயத்துல மனம் திரும்புதலே இல்ல. ஆசீர்வாதத்தை விரும்பியும் அவனால் அதை என்ன செய்ய முடியல பெற்று. அதற்கு காரணம் உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை பார்த்து உண்மையான மனம் திரும்புதல் இருக்கா? மனம் திரும்புதல் என்றால் வேற ஏதோ நினைச்சிடாதீங்க. மனம் என்பது எண்ணங்களை குறிக்கிறது, நம்முடைய சிந்தையை குறிக்கிறது. இந்த மனம், இந்த சிந்தைகள் தேவன் பக்கமாக திரும்ப வேண்டும். அதுதான் மனம் திரும்புதல். இன்றைக்கு சிந்தைகள் உலக பக்கமாக, உலகத்தின் மக்கள் பக்கமாக, உலகத்திற்கு உரிய சிந்தனைகளாக நாம் இருப்போம் என்றால் நம்ம ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. உங்களுடைய சிந்தனைகள் எங்கே இருக்கிறது? உங்களுடைய சிந்தனைகள் முழுவதும். அதனால்தான் சொல்ல, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அப்போ நம்முடைய உலகத்துல வேலை செய்யணும், படிக்கணும், எல்லா காரியங்களும் நாம் செய்து கொண்டிருந்தால் நம்முடைய எண்ணங்கள் தேவனை பற்றினதாக, தேவனுடைய வார்த்தையை பற்றினதாக காணப்பட வேண்டும். இந்த எண்ணங்கள் யார்கிட்ட இல்ல? ஏசாயா. ஆனால் ஆசீர்வாதத்தை விரும்புகிறான். இந்த காலவேள உங்களை கர்த்தர் பார்த்து சொல்றாரு, உங்களுடைய எண்ணங்கள் எங்க இருக்கு? அது உலகத்தை சுத்தி கொண்டு இருக்குதா? மற்றவர்கள் சிந்திக்கிறபடி நீங்கள் சிந்திக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? மற்றவர்கள் செயல்படுகிறபடி நீங்கள் செயல்படுகிறவர்களாக இருக்கிறீர்களா? உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் உங்களுடைய சிந்தனை தேவன் பக்கமாக, தேவனுடைய வார்த்தையின் பக்கமாக திரும்பினால் ஒழிய உண்மையான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இஸ்மவேலுடைய மகளை நீ திருமணம் செய்திருக்கலாம் ஏசா, அதனால அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று தன்னுடைய தகப்பனையும் தாயும் பிரியப்படுத்தி விடலாம் என்று அவன் நினைத்தான். ஆனால் முடியாமல் போய்விட்டது. அங்கே தேவ திட்டம் இல்ல. இந்த காலவில் இது ரொம்ப மிக முக்கியமான காரியம். ஆகவே இங்கே நாம் படிக்கிறோம், ஏசா இஸ்மவேலிடத்திற்கு போய் அந்த காரியத்தை செய்தானா? இவ 10வது வசனத்திலிருந்து 2வது குறிப்பை நாம் படிக்கிறோம். யாக்கோபு தேவனை சந்தித்தார். யாக்கோபு என்ன செய்கிறார்? தேவனை. இப்ப பாருங்க, இவ்வளவு ஏமாற்றிக் கொண்டு இருக்கிற இவன் தகப்பனுடைய தாயுடைய வார்த்தையின்படியே தான் பெண் கொள்ளும்படியாக பதான் அராமுக்கு என்ன செய்கிறார்? அவர் கடந்து செல்கிறார். அப்போ தேவ திட்டத்தை ஒருவாறு புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இப்ப நான் நம்புகிறேன், இந்த யாக்கோபு பெயர்சபாவை விட்டு என்ன செய்கிறார்? அப்போ பெயர்சபால தான் இவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க? ஆபிரகாம் பெயர்சபாவில் இருந்தான். பெயர்சபா என்றால் உடன்படிக்கையின் கிணறு என்றுதான் அர்த்தம். அந்த இடத்துலதான் அவங்க வாழ்ந்து வருகிறார்கள். பெயர்சபாவை விட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் எங்க போறாரு? ஆரான். இந்த ஆரான்ல பாருங்க, ஊர் என்ற கல்தியர் பட்டத்திலிருந்து ஃபர்ஸ்ட் எங்க வர்றாரு? ஆபிரகாம். ஆரானுக்கு வந்து தேராகு மறிக்கிற வரைக்கும் எங்க இருக்காரு? ஆரான்ல இருக்கிறாரு. ஆரான்ல இருந்து தான் எங்க வர்றாரு? இந்த கானான் தேசத்துக்கு வர்றாரு. இப்போ யாக்கோபுடைய ஜேர்னி எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஆபிரகாம் எங்க இருந்து வந்தாரோ அங்க அந்த இடத்துல இருந்து என்ன செய்யுது? கானான்ல இருந்து இவர் ஆரானுக்கு போய் ஆரான்ல இருந்து ஊர் என்ற கல்தியர் பட்டத்துக்கு போகிறார். இது அது அப்படியே ரிவர்ஸா இருக்குது. இருக்கட்டும். ஆகவே அவர் வந்து அங்க அந்த ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஏறக்குறைய 3 நாள் பிரயாணம் என்று சொல்கிறார். இந்த லூஸ் என்ற இடத்திற்கு இந்த யாக்கோபு வருவதற்கு எவ்வளவு நாள் பிரயாணமா? 3 நாள். இந்த 3 நாள் ஏறக்குறைய 60-70 மைல் தொலைவு என்று சொல்கிறார்கள். அந்த 60-70 மைல் தொலைவை அவன் கால்நடையாக அவன் கடந்து செல்கிறான். 3 நாள் என்று சொல்கிறார். இந்த 3 நாள் அவன் என்ன நினைப்பான்? ஏசா வீட்டுக்குள்ள இருந்தாலாவது அப்பா இருக்கிறாங்கன்ற பயத்துல என்ன செஞ்சிருவான்? கொல்லாமல் விடுவான். ஆனா தனியாக கிடைத்தால் அவன் என்ன செஞ்சிருவான்? கொண்டு அந்த மரண பயத்தோடு கூட அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். மரண பயம், தவறு அந்த பயத்தை என்ன செஞ்சிருக்கும்? உருவாக்கி இருக்கும். இந்த பயம் என்ன செய்ய? அது ஓடி போகிறது அல்ல, தேவனை விட்டு ஓடி போகிறதல்ல, தேவனுக்கு நேராக ஓடி வருகிறான் அவன். அதான் ரொம்ப இங்கே தேவன் அவனை சந்தித்தார் என்றால் நான் நிச்சயமாக நான் நம்புகிறேன், அவன் தேவனை தேடி இருக்க வேண்டும். அவன் என்ன செஞ்சிருக்கணும்? அவன் தேவனை தேடினதினால்தான் தேவனுடைய சந்திப்பை அவன் பெற்றுக்கொண்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துல தங்கள் தவறுகளின் நிமித்தம் சிறை கைதிகளாக ஒப்புக் கொடுக்கப்பட்டிருந்தார்கள். அந்த சிறை கைதிகளாக, அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கப்பட்டிருந்த அந்த பாபிலோனில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு எரேமியாவின் மூலம் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? வாசிங்க எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம். 29வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அதை மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் என்ன செய்யுங்க? இப்ப இவங்க எங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க? பாபிலோன் தேசத்துல. எதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க? சிறையிருப்புக்கு. எதுக்கு? ஏன் சிறையிருப்புக்கு வந்தாங்க? தேவனை விட்டு. தேவனை தேடல, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். இப்ப எங்க உட்கார்ந்துட்டு இருக்கான்? சிறையிருப்புல. ஆனா சிறையிருப்புல இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் நீங்கள் என்ன செய்வீங்க? கண்டடைவீர்கள். நான் நினைக்கிறேன் இந்த 3 நாட்களும், ஏன்னா அதுக்கு அவன் கூடாரவாசியா இருந்தான். அந்த குடும்பத்திலேயே என்ன 70 வயது 72 வயதுன்னு சொல்கிறார்கள். அவ்வளவு வருடங்கள் அவனை வீட்டை விட்டு என்ன செய்யல? வெளியே போல. இப்பொழுது வீட்டை விட்டு பிரிந்து அவங்க அப்பா அவருடைய நிலை எப்படி இருக்குது? அவர் இன்றைக்கோ நாளைக்கோ என்று அவரே சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட நிலையில இருந்து குடும்பத்தை விட்டு போகிறான். அவன் போகும்போது சொல்லுகிறார், ஆபிரகாமுடைய தேவன் உன்னை பல ஜனக்கூட்டமாக உன்னை பெருக பண்ணுவா. ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணின இந்த தேசத்தை கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? உன் சந்ததிக்கு கொடுப்பார். எங்க போறான்? திருமணத்துக்காக போறான். இப்படிப்பட்ட நினைவுகள்
அவனை எங்க திருப்பி இருக்கும்னா, இந்த வார்த்தைகள் மறுபடியும் மறுபடியுமாக நான் நம்புகிறேன், அவன் தேவ திட்டத்துக்கு நேராக அவன் கடந்து வருகிறான். தேவனை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். தவறு நடந்தது உண்மைதான். ஆனால் உண்மையான மனஸ்தாபத்தோடு கூட இந்த யாக்கோபு தேவனை தேட ஆரம்பிக்கின்றான். அப்படி தேடிதான் அங்க படுகிறான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லுகிறார். தேடாதவனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, மனம் தேவனுக்கு நேராக திரும்பப்பட்டு முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேவனை தேடுவீர்கள் என்றால் தேவனுடைய சந்திப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தயவுசெய்து கவனிங்கள். தேவனுடைய இது இல்லைன்னா நாம வேணா எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாங்க, எல்லாரும் சேர்ந்து உபவாச ஜெபத்தை நம்ம செஞ்சிடலாம். ஆனா தனிப்பட்ட விதத்திலே தேவனுடைய சந்திப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்படாத வரைக்கும் அவருடைய வாழ்க்கை திருந்தவே முடியாது. இதை நான் நன்கு அறிந்திருக்கேன். என்னுடைய அனுபவத்தை நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய 19வது வயது வரைக்கும் நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன்னா, கர்த்தரை பாடுவேன். எங்க பாஸ்டர் கூட்டிட்டு போற இடத்துல எல்லாம் ஆராதனையை நடத்துவேன். பாடல் பாடி எதை நடத்துறது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மைக்கு முன்னாடி நிக்கிறது சின்ன வயசுலயே. ஆகவே என்னுடைய இதே என்னதான் விருப்பமே, பெரியவனாகி என்னதான் எங்கதான் நிக்கணும் நமக்கு. என்னுடைய சிறு வயதுல ஒருவரை பார்த்து அப்படியே அந்த அந்த காரியம் என்னுடைய இதயத்துக்குள்ள போயிடுச்சு. 19வது வயது வரைக்கும் அது குடும்பத்தை தான் இருந்தேன். வசனத்தை படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், ஆலயத்துக்கு தவறாம போவேன். நீங்க வர மாதிரி எல்லாம் இல்ல. ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆராதனை, புதன்கிழமை பைபிள் ஸ்டடி, வெள்ளிக்கிழமை சுத்திகரிப்பு கூட்டம், சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம், திரும்பியும் ஞாயிற்றுக்கிழமை. வாரம் முழுவதும் எங்கதான் இருப்போம், நாங்க இங்கேதான் இருப்போம், ஜெபம் பண்ணுவோம். வேதத்தை பிரசங்கத்தை கேட்கலான்னா கஷ்டமா இருக்கும், காலத்துக்கு போகலன்னா மனசுக்கு கஷ்டமா. இதே ரவுண்ட்ல இருந்தோம். இப்ப வெளியே ஊழியங்களுக்கு என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, கூட்டிட்டு போவாங்க, நாங்க பாடுவோம், எல்லாரையும் பாட சொல்லுவோம், ஆராதனை நடத்துவோம், எல்லாம் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய தொடுதல் இல்ல, ஆண்டவருடைய சந்திப்பு எனக்கு நிகழவே இல்லை. ஆனா அதை விரும்பினேன், நானு அதை விரும்பினேன். இப்படி எல்லாம் சொல்றாங்களே, இந்த சந்திப்பு என்னுடைய வாழ்க்கையில நிகழாதா அப்படின்னு நானு ஏங்கின நாட்கள் உண்டு. ஆனா அந்த சந்திப்பு இல்ல. ஆலயத்தில் ஆராதனையும் செய்வோம், நம்முடைய மன விருப்பத்தின்படியும் நாம நடந்து கொண்டு இருந்தோம். ஆனா தேவனுடைய சந்திப்பு என் வாழ்க்கையில நடந்தது. அது மிக முக்கியமான. இந்த காலை வேளையில் நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படி விரும்புகிறேன். இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிப்பது உண்மை, நல்லது. இந்த வசனத்தை விசுவாசித்து ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன், உண்மை. ஆனால் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய சந்திப்பு உண்டாக வேண்டும். அந்த தேவ சந்திப்பு உண்டானால் அவனுடைய வாழ்க்கை யாரும் சொல்ல வேண்டாம். நம்ம அந்த ரெஸ்பான்ஸை பார்க்க போறோம். அப்படியே அப்சைட் டவுன், தலைகீழாக உங்களுடைய ஆவிக்குரிய நிலை மாறும். இல்லாவிட்டால் மற்றவர்கள் பார்வைக்காக நீங்கள் வருவீர்கள், மற்றவருடைய பார்வைக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள், அல்லது சில நன்மைகளுக்காக தேவனை தேடுவீர்கள். ஆனால் தேவனுடைய அந்த என்கவுண்டர், தேவனுடைய சந்திப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஏற்பட்டு விடும் என்றால் அவனுக்கு தெரியும் தேவன் என்னை எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று. இந்த இடத்துல பாருங்க, நிச்சயமாக நான் நம்புகிறேன், இந்த லூஸ் என்ற இடத்துல, அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு என்னன்னு பேர் வைக்கிறாரு, பெத்தேல் என்று பேர். அந்த லூஸுக்கு வரும்போது அவன் நினைச்சிருப்பான், ஆபிரகாம் இதே வழியில தான் கடந்து வந்தாரு, இதே லூஸ்ல தான் ஆய்க்கு நேராகவும் இந்த லூஸுக்கு நடுவிலும் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை அவர் என்ன செய்தார், தொழுது. நான் நினைக்கிறேன் ஒரு வேலை இருக்கலாம், மேல கூட போய் கேட்டுக்கலாம், அதே இடத்துலதான் படுத்தானா என்னன்னு தெரியல. ஆபிரகாம் கட்டின பலிபீடம், அந்த பலிபீடத்துல நின்று ஒருவேளை அவன் தேவனை நோக்கி ஜெபித்திருக்கலாம். இது என்னுடைய கற்பனை, நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்னு நான் கேட்டுக்கல. இந்த இடத்த மட்டும் அந்த பலிபீடத்துல அவன் கர்த்தரை நோக்கி ஆராதித்திருக்கலாம், கர்த்தரை தேடி இருக்கலாம். ஆண்டவரே, நான் தனியாக என்ன செய்யறேன், என்னுடைய எதிர்காலத்தை குறித்தான காரியங்கள் நான் அறியாதவனாக, என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குரியதாக இருக்கிறது என்று முழுதோடும் கர்த்தரை என்ன செஞ்சிருக்கணும், அந்த ராத்திரி வேளையில இந்த யாக்கோபு தேடி இருக்க வேண்டும். சரி பாருங்க, ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி. பாருங்க, எந்த ஒரு பெட்டும் இல்ல, நமக்கு இருக்கிற ஏசி ஃபேன் இதெல்லாம் எந்த வசதியும் இல்ல. அவர் என்ன செய்யறாரு, அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி என்ன செய்தான். களைப்பு வேற, ஒரு பக்கம் மன போராட்டம், ரெண்டும் இருந்திருக்கும். களைப்பு இருந்திருக்கும். நமக்கு களைப்பு இருந்தாலே என்ன செஞ்சிருவோம், தேவனை தேட மாட்டோம். பகல் முழுவதும் வேலை செஞ்சுட்டு வர்றோம், களைப்பு, தேவனை தேடுறதே இல்லை. அப்படியே என்ன செய்வோம், ஆண்டவரே என்னை உங்களுடைய கரங்களிலே கிருபையுள்ள தேவனாயிற்றே, ஆண்டவரே என்ன செஞ்சிருவோம், அப்படியே தமானப்படுத்திடுவோம். சரி, நைட்டு தான் பண்ண முடியல,
சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் காலையில் எழுந்துமை தொழுது கொள்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். ஆமா, அப்ப காலையில் எழுந்திருக்கும் போதே எப்படிதான் எழுந்திருக்கிறோம்? லேட் ஆகி தான் எழுந்திருக்கிறோம். அப்பவே என்ன செய்யறது இல்ல, தேவனை தேடுறது இல்ல. முதலாவது எங்க லேட் ஆகி தான் எழுந்திருக்கோம். ஆகவே தேவனை தேடுறதே இல்லை. இப்படி இருந்தா தேவனுடைய சந்திப்பு வராதுங்க. நீங்க கருத்தாய் அவரை தேடுவீர்கள் என்றால், நீங்கள் தேடுகள் அவரை என்ன செய்ய முடியும்? அவரை பரிசுத்தவானுடைய எந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்தாலும் அவருடைய கருத்தாய் தேவனை தேடினார்கள். தேவனுடைய சந்திப்பு பர்சனலா நடக்கணும். இது தனிப்பட்ட ரீதியிலே தேவனுடைய சந்திப்பு உன் வாழ்க்கையில நடக்கணும். இதைதான் இன்றைக்கு காலையில என்னுடைய செய்தி. உன் வாழ்க்கையில பர்சனலா தேவனை நீ சந்திக்காவிட்டால் உன் வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேறாது. ஆமா, அதை நான் நன்றாய் புரிந்து கொண்டிருக்கிறேன். அடிக்கடி நாம என்ன செஞ்சிருவோம்? வழி விலகி போய்விடுவோம். இந்த வசனத்தை நாம விசுவாசிக்கிறோம், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் தேவனுடைய தொடுதல், தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள தேவனுடைய என்கவுண்டர் தேவை. தேவனுடைய பர்சனல் சந்திப்பு. அது எந்த அப்பாவை ஏமாத்திட்டு போற அவனுக்கே கர்த்தர் அவனை சந்திக்கிறார். ஆனா அதுக்கு காரணம் உண்மையான மனந்திரும்பல். உண்மையான மனந்திரும்புதலோடு நம் தேவனை அண்டையிலே நாம் கடந்து வந்து நம்முடைய தவறுகளுக்காக மனம் வருந்தி கர்த்தரை நோக்கி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து முழு இருதயத்தோடும் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் என்றால் தேவனுடைய சந்திப்பு நிகழும். சவுல் தேவனுடைய சபைக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருந்தான். அவன் மேல் தேவனுடைய திட்டம் இருந்தது. தமஸ்குக்கு போகும்போது தேவன் அவனை என்ன செய்தார்? சந்தித்தார். அந்த சந்திப்போடு நின்றுடல, அவன் கண்கள் குருடாகி விட்டது. அடிக்கடி அதை யோசிப்பேன். கண்கள் குருடாயிடுது. இப்ப ஏன் கண்ணை குருடாக்குனார் ஆண்டவர் எனக்கு தெரியல. ஆனா நான் நம்புறது என்னன்னா, 3 நாள் புசியாமலும் குடியாமலும் அவன் இருக்கிறான். இப்ப அனனியா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அனனியா என்ற பேர் உள்ள மனுஷன் உன்னிடத்திற்கு வரும், உன்மேல் கைகளை வைக்கும். அவன் தரிசனம் கண்டான். ஆல்ரெடி யார்கிட்ட வெளிப்படுத்திட்டாரு? ரட்சிக்கப்பட்டு 3 நாள் இயேசு யாருன்னு தெரிஞ்ச 3வது நாள் ஒரு பெரிய ரெவலேஷன் யாருக்கு வருது? சவுலுக்கு வருதுங்க. இந்த காலையில எவ்வளவு வருஷமா இருக்க அவன் கேட்கிறான், நான் என்ன செய்ய சித்தமா உனக்கு அறிவிக்கப்படுன்றார். அவனுக்கு தேவ திட்டங்களை அறிவிக்கப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையின் அந்த 9வது அதிகாரத்திலிருந்து 27வது அதிகாரம் வரைக்கும் தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே படிப்படியாக அவருடைய வாழ்க்கையை என்ன செய்கிறார்? அவர் நிறைவார். நீ புறஜாதிகளுக்கும் ஃபர்ஸ்ட் அவனுடைய ஊழியமே எங்கதான் நடக்குது? யூதர்கள் கிட்ட ஊழியம் பண்ணணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. ஆனா ஒருத்தனும் அவரை என்ன செய்யல. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்ற புறஜாதி, அடுத்தது யூதர்கள், அடுத்தது ராஜாக்களுக்கு, கடைசியில கைதியாக யாருக்குதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு? அரண்மனையில் உள்ளவர்கள் யாவரும் இந்த வார்த்தையை என்ன செய்தாங்க? அப்படியே படிப்படியாக தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நிறைவே. இந்த காலையில நான் உங்களுக்கு நல்ல ஒரு அழைப்பை கொடுக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு உன்னோடு கூட பேச விரும்புகிறார். நீ எவ்வளவு பெரிய தவறுகளை இழைத்தாலும் சரி, நீ மனம் திரும்பி முழு இதயத்தோடு தேடணும் ஆண்டவரை. தினந்தோறும் காலையில் எழுந்து முழு இதயத்தோடும் தேவனை தேடுங்கள். இந்த வேதத்துல தேவனை தேடும்படி படியுங்க. தேவனை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று படியுங்கள். தேவனை பிரசங்கம் கேட்கும் போது தேவனை இன்னும் நான் என்ன செய்யணும்? அறியணும்னு கேளுங்க. அப்ப உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவார். உங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார். தேவனை தேடி முழு இருதயத்தோடு, அதான் ஆராதனைக்கு வந்துட்டோம்னா அதுல முழு இருதயத்தோடு என்ன செய்யுங்க. இப்ப ஒரு ஐ சர்ஜன் எடுத்துக்கோம். கண்களை சர்ஜரி பண்ற ஒரு ஐ டாக்டர் எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க அலட்சியமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அலட்சியமா இருந்தா என்ன ஆகும்? கண்ணே போயிடும். அவன் வாழ்க்கை ஒரு சர்ஜரி பண்ற ஒரு டாக்டர் அலட்சியமா என்ன செய்ய முடியாது, அங்க இருக்க முடியாது. அங்க இருக்கிற நர்ஸ், அங்க இருக்கிற இந்த ஓடி ஆபரேஷன் தியேட்டர் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க? ரொம்ப கவனமாக, அதே கவனத்தோட கூட இருப்போம். அதை விட இது முக்கியமான காரியம். அதை விட அப்படி நாம் கருத்தாய் கர்த்தரை தேடுவோம் என்றால் தேவனுடைய சந்திப்பு நிகழும். இங்கே இவ்வளவு சூழ்நிலைகள் இருக்கின்ற இந்த மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுடைய சந்திப்பு, எனக்கு இதை நினைக்கும் போது ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெரியது என்று பாருங்களேன். தகுதியற்றவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த இரக்கத்தை காண்பிக்கிறார். அது ரொம்ப அற்புதமான காரியம். இவன் எந்த தகுதியும் இல்லை, தேவனுடைய சந்திப்பை பெற்றுக்கொள்ள யாக்கோபுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனால் தேவனுடைய கிருபை அங்கே வெளிப்படுகிறது. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை என்ன செய்யறார்? ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கு. அவர்களே சொல்லுவோமா? ஆமா, ஆண்டவர் நம்மை தேடி வருகிற தேவன். நாம தேடுனா போதும், அவர் என்ன செய்வார்? அவர் வருவார். நீங்கள் அவரை தேடினா அவர் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் அவரை விட்டு விடுவீர்கள் என்றால் அவர் என்ன செஞ்சிருவாரு? விட்டு விடுவார். ஆகவே உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க கருத்தாய் தேடி பாருங்க தேவனுடைய சந்தி.
அப்புறமேல் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை வித்தியாசமா இருக்கும். தேவன் உங்களை நடத்துகிற பாதை வித்தியாசமா இருக்கும். தேவன் உங்களை மூலமாக ஜனங்களை தொடுகிறது வித்தியாசமா இருக்கும். ஆனா அந்த என்கவுண்டர், தேவனுடைய சந்திப்பு இல்லாத வரைக்கும் மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. பெற்றோருக்கு பயந்து வருகிறவர்களா அப்புறமேல் என்ன ஆயிடுவீங்க, நீங்களா கர்த்தரை தேடணும்னு வருவீங்க. இந்த செய்தி தொடர்ந்து கேளுங்கள். பாருங்க, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். ஆண்டவர் எப்படி அவனோடு கூட பேசுறாரு? சொப்பனம். இது இவன் திட்டமிடுகிறது காரியம் இல்ல. இப்படி ஒரு சொப்பனம் பார்க்கணும்னு இவன் திட்டமிடல. அங்கே கர்த்தர் அந்த காரியத்தை காண்பிக்கிறார். இத ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவ தூதர்கள் இறங்குகிறவர்களும் ஏறுகிறவர்களும் இருந்தார். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று. இப்போ ஒரு காட்சியாக பார்க்கிறான் ஆண்டவர். இவனோடு கூட ஒரு விஷுவலைஸ், ஒரு காட்சியாக காண்பிக்கிறார் ஒரு காரியம். அடுத்தது வேர்பலா பேசுறார், வார்த்தைகளின் மூலமாக. அப்போ ஆண்டவர் எப்போதும் நம்மோடு கூட பேசும்போது சில நேரங்கள் சில காட்சிகளை நமக்கு காண்பிப்பார். விஷுவலைஸா பேசுவார். அடுத்தது வேர்பலா பேசுவார், வார்த்தைகளை. 2 விதங்களிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். 2 விதங்களிலே. இவன் ஒரு காட்சி என்னென்ன பார்த்தா அதை பார்த்து சொல்லுங்க. ஏணி இருக்கிறது, தேவ தூதர்கள், தேங்க்யூ, கர்த்தரை பார்க்கிறான். 3 காரியங்களை பார்க்கிறான். என்னது? ஒரு ஏணி. ஏணின்ற வார்த்தை மொழிபெயர்ப்பில் சொல்றாங்க ஸ்டேர்கேஸ். இது பூமியிலிருந்து அந்த படிக்கட்டுகள் எங்க போதாம்? வானத்தை. அப்புறம் 2வது தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் பார்க்கிறான். 3வது அந்த ஏணியின் மேல், படிக்கட்டுகளின் மேல் யார் நிற்கிறா? கர்த்தர் நிற்கிறார். ஒரே சொல்லுவோமா? யார பாக்குறான் இவன்? ஏமாத்தினவன், துரோகம் செஞ்சவன் இப்ப யார பாக்குறான்? கர்த்தரை பார்க்கிறான். நான் நம்புகிறேன் தேவன் கிருபை உள்ளவர். ஏசா ஒரு பெரிய தீர்க்கதரிசி தாங்க, ஆனா அசுத்த உள்ள மனிதன் தான். ஆனா தேவனை பார்க்கிறான். அவனுடைய உதடுகளை கர்த்தர் என்ன செய்தார்? சுத்திகரிக்கிறார். அவர்களே சொல்லுவோமா? நம்ம எல்லாரும் அசுத்த உதடுகள் உள்ளவர்கள் தான், பாவம் செய்கிறவர்கள் தான், தவறு இழைக்கிறவர்கள் தான். இங்க இருக்கிற நான் பர்ஃபெக்டா இருந்தாங்க அதனால தேவன் என்ன செய்து ஒருத்தரும் சொல்ல முடியாது. நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களான். இலவசமாக அவருடைய கிருபையினாலே தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? சந்தித்திருக்கிறார். அப்போ இன்றைக்கும் அவருடைய கிருபை தேவன் கொடுக்கிறார். அது எப்பேற்பட்ட நிலையில இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய கிருபையை கர்த்தர் கொடுக்கின்றவராய். அப்போ அங்கே 3 காரியங்களை ஒரு ஏணியா பார்க்கிறாரு. அடுத்தது தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாக இறங்குகிறா. இங்க பாருங்க, ஆபிரகாம் தேவனை தரிசித்தான். மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி 10 முறை வருகிறது. இந்த யாக்கோபு கேட்டுட்டே இருந்திருப்பான். ஒரு நாள் எப்படி இருந்தாரு கேட்டிருப்பான். என்ன சொன்னாரு? இந்த தேசத்தை குறித்து என்ன சொன்னார்? சந்ததிகளை குறித்து என்ன சொன்னார்? ஏன்னா 14ஆம் அதிகாரம் 15வது அதிகாரத்துல எல்லாம் அந்த சந்ததியை பற்றின ஹிஸ்டரியே என்ன செஞ்சாரு? வரலாற்றையே சொல்லி விடுகிறார். தங்களது இல்லாத அந்நிய தேசத்துல 400 வருஷம் துன்பப்படுவார்கள், அங்கிருந்து திரும்ப வருவார். இதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங். யாருக்கு? யாக்கோபு. ஈசாக்கு, நான் தேவனை தியானித்துக் கொண்டிருந்தேன், தேவன் என்னை சந்தித்தார், ஈசாக்கு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில முதல் முறையாக அந்த படிக்கட்டுகளின் மேலாக தேவன் நிற்க கண்ட. அந்த வார்த்தை பாருங்க, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று. ஒரு சொல்லுவோமா? ஆமா, தகுதியற்றவர்களுக்கும் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துக தேவனாக இருக்கிறார். சாமுவேலுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். சின்ன பையங்க, ஆலயத்துல அவன் விளக்கு அணைந்து போவதற்கு முன்பதாக படுத்துக் கொண்டு ஆலயத்துல இருந்தான், தேவ பிரசன்னத்தில் இருந்தான். சாமுவேல் தேவனுடைய சந்நிதியில் வளர்ந்தான் என்று சொல்லப்பட்டது. யாரெல்லாம் தேவ சந்நிதியில் வளர்கிறார்களோ, தேவ பிரசன்னத்தில் காணப்படுகிறார்களோ, அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகும். பிரைஸ் எல்லாம். ஆமா, ஆபிரகாம் சாமுவேலுக்கு அதான் ஏஜ் வித்தியாசம் எல்லாம் இல்ல, அந்த ஹார்ட் தான் ரொம்ப முக்கியமா. முழுதியத்தோடு தேடுறானா அவன், யாரா இருந்தாலும் சரி, ஆணானாலும் பெண்ணானாலும், சிறுவர்களா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களுக்கு தம்மை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்து. அப்ப நம்ம கிட்ட என்ன, எதுதான் தேவை? அந்த வாஞ்சை தேவை. இன்றைக்கு உலக பிரகாரமான காரியங்களை அடைவதற்கு மிக மிக கருத்துள்ளவர்களா இருக்கும். பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை வாங்கணும்னா அவங்க அதுக்காக என்ன செய்ய பயங்கரமா பிரயாசப்படுறாங்க. ஒரு காரியத்தை படித்து இந்த மார்க்கை எடுக்கணும்னா அதுக்காக பிரயாசப்படுறாங்க. ஒரு வேலையை அடைய வேண்டும் அதுக்காக பிரயாசம், ஒரு டாஸ்கை முடிக்கிறதுக்கு அதிக பிரயாசப்படுறாங்க. நான் கேட்கிறேன், தேவனை சந்திக்க பிரயாசப்படுறீங்களா? தேவனை சந்திக்கிறதுக்கு, தேவனை தேடுகிறதற்கு பிரயாசப்படுறீங்களா? உலக கல்வியை அடைவதற்கு பிரயாசப்படுகிறோம், பணத்தை செலவிடுகிறோம், நேரங்களை செலவிடுகிறோம்,
எவ்வளவு முயற்சிகளை எடுக்கணும்னாலும் என்ன செய்வோம்? இரவு முழுவதும் படிக்கணும்னாலும் என்ன செஞ்சிருவோம்? படித்து விடுவோம். தூக்கத்தை தொலைப்போம். எல்லாத்தையும் தொலைச்சு எல்லாம் நான் கேட்கிறேன், உன்னை உண்டாக்கின தேவன் உன்னுடைய வாழ்க்கையில சந்திக்கணும்னு ஆசை இருக்கா? ஆசை இருக்கா? சம்பாதிக்கிறதுக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் உழைக்கிறோம், பணத்துக்காக உழைக்கிறோம். உன்னை உண்டாக்கின தேவனை தரிசிக்க அந்த உழைப்பை என்னைக்காவது போட்டிருக்கியா? என்னைக்காவது போட்டிருக்கியா? இல்ல, நான் கர்த்தரை தேடுவேன். நீங்களாகவே முயற்சிக்கணும். இதை நான் சொல்லி அல்ல, இது நான் சொல்லுவது என்னுடைய டியூட்டி, என்னுடைய எனக்கு மேல் விழுந்த கடமை. இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்காக தேவன் என்னை வைத்திருக்கிறார். ஆகவே சொல்லுகிறேன். ஆனா இது சொல்றதுனால அல்ல, இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு, இந்த உண்மையை புரிந்து கொண்டு மனப்பூர்வமாய் நீங்கள் தேவனை தேடுவீர்கள் என்றால் நீங்கள் அவரை கண்டடைய முடியும். இன்றைக்கு ஒருத்தர் இந்த செய்திக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் போதும், பெரிய காரியம் நடந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையில தலைகீழாய் மாறும். வாழ்க்கை தலைகீழாய் மாறும். என் வாழ்க்கையில நான் அனுபவித்து சொல்லுகிறேன். இதை அனுபவித்து சொல்லுகிறேன். சாட்சிகளை சொல்லலாம், அதை நான் விரும்பவில்லை. அனுபவித்து சொல்லுகிறேன். நீங்கள் முழு இதயத்தோடும் தேடி பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் எந்த நிலையில இருந்தாலும் சரி, உலகம் உங்களை என்ன சொன்னாலும் சரி, அதை பத்தி கவலைப்படாதீங்க. அந்த நிலையில தான் நீங்கள் இருக்கலாம், அதை பத்தி கவலைப்படாத. தேவனை தேடு, தேவன் உனக்கு வெளிப்படுவார். இங்க கர்த்தர் நின்று அவர் சொல்றாரு பாருங்க, தன்னை அறிமுகப்படுத்துகிறார். தேவன் எப்போதும் தன்னை என்ன செய்கிறார்? மோசேக்கும் கூட தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஏன்னா பயந்துருவான் அவன். ஏனால் இதுக்கு முன்பதாக இந்த உறவு இல்ல, இந்த அனுபவம் இல்லை. சொல்லுகிறார், உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். அப்பா, ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது தன்னை அறிமுகப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இரண்டாவது சொல்றாரு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும். இப்போ யார் சொல்லி அனுப்பிச்சா? ஈசாக்கு சொல்லி அனுப்புகிறாரு. ஈசாக்கு சொன்னதினாலே நீ பெற்றுக்கொள்ள முடியாது. நான் பிரசங்கிக்கிறதினாலே நீ பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் அதை அக்னாலேஜ் பண்ணணும், அங்கீகரிக்க வேண்டும். தேவன் அதை மறுபடியும் தன்னுடைய வாயிலிருந்து, இங்கேயும் தேவனுடைய வார்த்தை தான், ஆனால் தேவன் தனிப்பட்ட விதத்திலும் அதை பேச முடியும். ஈசாக்கு சொல்லி அனுப்புறாரு, அப்பா இந்த தேசத்தை சந்ததிக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். அதே நான் படித்து பார்த்தேன். ஆபிரகாமோடு கூட என்ன பேசினாரோ அதையே தான் ஈசாக்கோடு பேசுகிறார். ஈசாக்கோடு என்ன பேசினாரோ அதையே தான் என்ன செய்கிறார்? யாக்கோபு. அப்போ என்ன சொல்றேன்னா, அந்த உடன்படிக்கை ஆபிரகாமோடு கூட, அதற்கு பின்பு ஈசாக்கோடு கூட, அதற்கு பின்பு யாக்கோபோடு. இது குடும்பத்தை குறித்த மிக முக்கியமான ஒரு தேவ திட்டமா இருக்கிறது. பிள்ளைகளை குறித்து நீங்கள் கருத்துள்ளவர்களா இருங்கள். உங்களுக்கு பின்பு தேவன் உங்களோடு கூட செய்த உடன்படிக்கை உங்கள் சந்ததிகளின் வழியாக தேவன் நிறைவேற்றுவது தேவனுடைய திட்டமா இருக்கு. ஆகவே அவர்களை கனத்துக்குரியவர்களா எண்ணுங்கள். அவளுக்கு ஆவிக்குரிய காரியங்களை அவங்களுக்கு அப்படிதான் இருப்பான், அலட்சியமா தான் இருப்பான். மற்ற எல்லாத்தையும் என்ன செய்வான்? உனக்கு ஒரு ட்ரெயின் ஜேர்னில இருந்த அப்போ பிள்ளைகள் அப்படியே அந்த செல்போனுக்கு எப்படி இருக்காங்க? அடிமையா இருக்காங்க. 2 பிள்ளைங்களை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். அவங்க அந்த செல்போனுக்கு கொடுத்தோன்னா அப்படியே அமைதியாயிட்டாங்க. ஒரு 3 hours அவங்கள பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன், அப்படியே அமைதியா இருக்காங்க. உலக காரியங்கள் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது எல்லாத்தையும் தவிர்த்து நீங்கள் ஜெபிக்க அவளை பழக்குவீங்கள். ஆபிரகாம் கிட்ட சொல்றார், அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவான் என்று அறிந்து. அந்த இடத்தை வாசிப்போமா? பத்தொன்பதாவது வசனம், 18ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 18, 19. கட்டளையிடுவான் என்பதை அப்போ ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கிறாருங்க? தன் சந்ததிக்கு என்ன செஞ்சிருக்காரு? கட்டளையிட்டு இருக்கிறார். பெற்றோரை பார்த்து நான் தயவாய் கேட்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு ஆலோசனை அல்ல, அது என்னவா இருக்கணும்? கட்டளை தேடுகிறது. காலையில எழுந்துச்சு படின்றது கட்டளையா சொல்றீங்க, ஆண்டவரை தேடுறத அவர் டயர்டா இருக்காருங்க, படுத்து தூங்கட்டும்ன்றீங்க. நீங்க சொல்லி பாருங்களேன், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உன் படிப்பு கொடுக்காததெல்லாம் ஆண்டவரை தேடுறதுனால என்ன செய்வார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. அதுக்காக படிப்பை விட்டுறதுன்னு சொல்லல, நானு படிப்பை விட்டுறதுன்னு சொல்ல, அதை தயவு செய்து புரிந்து கொள்ளாதீங்க. அவனுக்கு கத்திருக்கிற காரியங்களை சரியாக வளர்ப்பீர்கள் என்றால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், அவர்கள் மூலமாக இந்த பூமியிலே தேவ திட்டம் நிறைவேறும். நம்ம சம்பாதித்து வைக்கிறதெல்லாம் அழிந்து போயிடும், இழந்து போயிடலாம், யாரையாவது பறித்து கொண்டு போகலாம், இல்லைன்னா ஏதாவது ஆயிடும். ஆனா தேவனை அறிகிற அறிவை கொடுத்து விடுவோம் என்றால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்கும்
இந்த சமுதாயத்துக்கும் சந்ததிகளுக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அவர்களே சொல்லுவோமா? ஆகவே தயவு செய்து நீங்கள் கட்டளையிடுங்கள். இதுல ஆலோசனை சொல்லிட்டு இருக்காங்க, நீ ஜெபித்துதான் ஆக வேண்டும், நீ வேதத்தை என்ன செய்யணும், வாசித்துதான் ஆக வேண்டும், ஆலயத்துக்கு வந்துதான் ஆக வேண்டும், இந்த காரியங்களை செய்துதான் ஆக வேண்டும். கட்டளையிடுங்கள், கட்டளையிடுங்கள். இப்போ பாருங்க, இது கட்டளையிட்டு இருக்கிறாரு. இப்போ இங்க ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படித்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும். இந்த வார்த்தையை 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இப்பதான் நம்ம படித்தோம். பாருங்க, சொல்லுகிறார், தருவேன் உன் சந்ததி. அடுத்தது சொல்றார், பூமியின் தூளை போல். 13:16 ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொல்றார், பூமியின் தூளை போல. அந்த வார்த்தைகள் மாறாமல் அப்படியே பேசுகிறார். ஆனா திரும்ப யார் வாயிலிருந்து வரணும்? அது தேவனுடைய வாயிலிருந்து வர வேண்டும். சொல்லுகிறார், பூமியின் தூளை போல இருக்கும். அடுத்து சொல்றாரு, நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். இப்போ தனி ஆளா இருக்கிறாரு, ஆனா சொல்றாரு நீ பரம்புவாய். 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல 17வது வசனத்துல இது சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 20:18 ஆபிரகாமோடு சொல்கிறார், 26:5 ஈசாக்கோடு சொல்கிறார். அதே வார்த்தைகள் தான், மாற்று வார்த்தையில இல்ல. ஆனா யார் வாயிலிருந்து வருது? தேவனுடைய வாயிலிருந்து வருகிறது. அப்படியே தேவனிடத்திலிருந்து வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஈசாக்கு ஆசீர்வதித்தது உண்மைதான். அந்த பிராமிஸ் யார்கிட்ட இருந்து வரணும்? தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். உனக்கு அந்த வாக்குறுதிகளை தேவன் நிறைவேற்றுகிறார். அதனாலதான் நம்ம சபையில, சில சபைகள்ல கொடுக்கறது போல, அந்த நியூ இயர் அன்னைக்கு ஒரு பாக்ஸ்ல என்ன செஞ்சிருவாங்க, வாக்குத்தத்த வசனங்களா எழுதி எல்லாரும் காணிக்கை போட்டுட்டு, அது பாஸ் சொன்னார், காணிக்கை வாங்கிட்டு கொடுங்க அதை அப்படின்னாரு. அப்படியெல்லாம் செய்யறது இல்லை. அது ஒண்ணு எடுத்துட்டு போய் அது பைபிளுக்குள்ள என்ன செஞ்சணும், பத்திரமா வச்சுட்டு இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் சொல்றாங்க. நான் அதை நம்புவதில்லை, தாழ்மையா சொல்லிக்கிறேன். உங்களுக்கு அதுல நம்பிக்கை இருந்தா எடுத்துக்கொள்ளுங்க. அது ஒண்ணும் நான் உங்களை சொல்ல, இது என்னுடைய பர்சனல் கன்விக்ஷன். பல வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது வேதத்துல, பல வாக்குத்தத்தங்கள். இது ஏதோ ஒன்றை எடுக்கிறதுனால உன்னோடு கூட கட்ட பேசிட்டாருன்னு நம்புறது இல்லை. அது தேவனுடைய வாயிலிருந்து வரணும். அது உன்னுடைய இருதயத்துல இறங்குவது. அந்த வார்த்தை என்ன செய்யும் இருதயத்துல? அதான் வேதத்தை திடீர்னு திறந்து ஏதாவது ஒரு வசனத்தை வாக்குத்தத்தமா, அது ஒரு பிரசங்கியா சொன்னார், திடீர்னு ஒரு அப்படிதான் பழக்கமா இருக்கு. எப்போது டமால் வேதத்தை திறக்குது, ஏதாவது ஒரு வார்த்தையை பார்த்து இதுதான் இன்னைக்கு வாக்குத்தத்தம். ஒரு நாள் அப்படி திறக்கும் போது நீ போய் நாண்டு கொண்டு சாகு அப்படின்னு, நீயும் போய் அப்படியே செய்யன்றது. என்ன ஆகிறது? அப்படியெல்லாம் ஒட்டியாரட்டையெல்லாம் பிடிக்காதீங்க. நீங்க உண்மையாய் ஜெபித்து, உண்மையாய் தேவனை தேடி, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும் என்று நீங்க ரெகுலரா வேதத்தை படிப்பீங்கன்னா, அந்த ரெகுலர் போர்ஷன்ல இருந்து கர்த்தர் பேசுவார் உன்னோடு கூட. ரெகுலர் வேதாகம பகுதியை என்றைக்காவது ஒரு நாள், அப்படிலாம் இல்லை, ரெகுலர் பயபக்தியோடு வேதத்தை வாசிங்கள். கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் பேசுவார். அது எப்படின்னு தெரியும். ஆனா அந்த வார்த்தை உன் இதயத்துக்குள் போகும், உன்னுடைய சூழ்நிலைக்கு மிகச் சரியானதாக இருக்கும். இங்கே எதுக்குதான் போறான்? திருமணத்துக்காக போறான். உனக்கு ஒரு பெண் கொடுப்பார்னு சொல்லல. எப்போதும் ஆண்டவர் அப்படி பேச மாட்டார். இன்னும் கவனிங்க, பெண்ணை கொடுக்கறது அவனுக்கு என்ன, அவருக்கு சுலபமான காரியம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? உன் சந்ததிக்குள் பூமி ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். ஒரு பெண்ணை கொடுக்கிறது, ஒரு ஆணை கொடுக்கிறது, ஒரு புருஷனை கொடுக்கிறது ஆண்டவருக்கு சுலபம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததி பூமியின் தூளை போல. தூர காலத்து செய்தியை கர்த்தர் பார்க்கிறார். எதிர்காலத்தினுடைய காரியங்களை எல்லாம் அவருக்கு முன்பாக, அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமுமாயிருக்கிறது. நம்முடைய பார்வைக்கு தான் நாளைக்கு 11 மணிக்கு மேல என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு 11 மணிக்கு மேலேயும் தெரியும். உடைய வாழ்க்கையின் இறுதி நேரம் வரைக்கும் அவர் அறிந்திருக்கிறார். அதற்கு பின்னாடியும் சந்ததிகளை கர்த்தர் பார்க்கிறார். எனக்கு கேட்கிற அருமையானவர்களே, பூமியின் தூளை போல. இதை அவனால் என்ன செய்ய முடியாது. ஆண்டவர் பேசும்போது எப்போதுமே நம்பத்தகுந்த, அதாவது நம்புற மாதிரி பேச மாட்டார், நம்ப முடியாத. ஆனால் அதை விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்ப பாருங்க, ஒரு திருமணத்துக்காக போறான், ஆனா ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கு. எனக்கு கேட்கிற அருமையானவர்களே, நம்மை குறித்ததான தேவ திட்டம் மிகப்பெரிய. நம்முடைய அடிக்கடி நான் நினைப்பேன் என்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு, நம்முடைய யோசனைக்கு அப்பாற்பட்டு தேவன் அவர் திட்டம் வைத்திருக்கிறார்.
எவ்வளவு பேர் இதை ஒத்துக்கிறீங்க? யோசனைக்கு. அதனாலதான் சொல்றாரு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை ஐயா உனக்கு அறியவே முடியாது. எந்த மனிதனின் இருதயத்திலும் தோன்றாதவைகளை தேவன் உனக்கு அறிவிப்பார். எந்த மனுஷன் இது இப்படி நான் யோசிக்கவே இல்லை, ஆண்டவர் உனக்கு அறிவிப்பார். பூமியின் தூளை போல இருக்கும். யாக்கோபு 70 வயசு ஆயிடுச்சு. அவன் நினைச்சிருப்பான் 70 வயசு ஆயிடுச்சுங்க, எனக்கு திருமணமே ஆகல, எங்க அப்பா அம்மா அதை ஒன்னும் செய்யல. அவன் போய் திருமணம் பண்ணிட்டு வந்தான், நிறைய பிள்ளைகள் பெற்றிருப்பான் ஏசா. இதெல்லாத்தையும் பார்க்கும்போது யாக்கோபுக்கு, அவன் ஒரு மனிதன் தானே, எல்லா உணர்வுகளும் அவனுக்கு என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். அவன் ரொம்ப வேதனைப்பட்டிருப்பான். ஆனால் காலம் வரும்போது தேவனாகவே அவனை அனுப்புற கட்டளையிட்டான். நீ போய் தேவனால் அனுப்பப்படுதல் ரொம்ப ரொம்ப மிக முக்கியம், கவனித்துக் கொள்ள. இது திருமணத்திற்கு மாத்திரம் நான் சொல்லல, ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் கட்டளையிடுகிறாரா அதை பாருங்க. அங்க 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 தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். அந்த கட்டளை, அது எதிர்ப்புகள் இருக்கலாம், எதிரான சூழ்நிலைகள், அதை பத்தி கவலை விட தேவன் சொல்லுகிறாரா, அதான் ரொம்ப மிக முக்கியம். இப்ப பாருங்க, அவர் சொல்றார், அடுத்து சொல்றார், வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நான் உன்னோட கூட இருந்து. இதை ஆபிரகாமுக்கு சொல்றார், நான் உன்னோடு கூட. 26:3 ஈசாக்கோடு சொல்கிறார், நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து. அவ கூட ஆண்டவருடைய திட்டத்தின்படி போனீங்கன்னா போகிற இடத்துல எல்லாம் உன்னை என்ன செய்வார், காப்பா. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி நம்முடைய தூதர்களுக்கு என்ன செய்வார். ஏன்னா நீ எதை செய்ய போகிறாய், தேவ திட்டத்தை நிறைவேற்ற போய் கொண்டிருக்கிறாய். அது ஒருவேளை திருமண காரியங்களா இருக்கலாம், அது வேற ஒருவேளை நீ செய்கிற வேலையாய் கூட இருக்கலாம். அது தேவனுடைய திட்டத்தின்படி இருந்தால் நீ போகிற இடமெல்லாம் உன்னை ஆண்டவர் என்ன செய்வார், காத்து. அது விபத்து என்கிற காரியத்துல மாத்திரம் இல்ல, மனிதர்கள் கிட்ட இருந்து கூட உன்னை என்ன செய்வார், காப்பா. தேவ திட்டம் நிறைவேறும் வரைக்கும் ஒருவனும் உன்னை என்ன செய்ய முடியாது. பவுல் சொல்லுகிற கொரிந்து பட்டணத்தில் இருக்கும்போது அநேக பிரச்சனைகள். ஆண்டவர் அவனை பார்த்து, அந்த ராத்திரி வேளை ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ல, நீ பயப்படாமல் பேசு, நான் உன்னோடு கூட என்ன செய்யறேன், இருக்கேன். தேவ திட்டத்தை நாம் அறிந்து அதை நிறைவேற்றும் போது ஒரு பெரிய தைரியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்வார், நான் உன்னோடு கூட இருப்பேன். பர்னபா விட்டுட்டு போயிடலாம், சீலா, அதுக்கப்புறம் வந்த சீலா கூட விட்டுட்டு போயிடலாம், ஆனால் நான் உன்னோடு கூட இருப்பேன். அதான் இங்க சொல்லுகிறார், உன்னை பாருங்க, நான் உன்னோடே இருந்து. இதை புரிந்து கொள்ளுங்கள், இது ரொம்ப மிக முக்கியம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாம பெற்றோர் சில காலம் வரைக்கும் தான் பிள்ளைகளோடு கூட என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். ஆனால் தேவன் உன்னோடு கூட இருப்பார். அதை புரிய வைக்கணும் அவங்களுக்கு. தேவன், பிள்ளைகளும் புரிந்து கொள்ளணும், தேவன் மாத்திரம்தான் கூட இருக்க முடியும். அது எந்த உறவுகளா இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு எல்லை வரைக்கும் தான். அவர்களே உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும், அவர்களால் அந்த உதவி செய்ய முடியும் என்ற நிலையில் அவர்கள் இருந்தாலும் உனக்கு உதவி செய்ய முடியாது. பார்க்க தான் முடியும், உனக்காக அழுகதான் முடியும், உனக்காக ஜெபிக்க தான் முடியும். ஆனால் கர்த்தர் மாத்திரமே உனக்கு உதவி செய்ய முடியும். நான் உன்னோடு கூட இருந்து, அது ரொம்ப பெரிய வார்த்தை. ஆபிரகாமோடு பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட என்ன செய்றேன், இருக்கேன். நான் உன்னோடு கூட இருந்து, இது ஆண்டவருடைய வாயிலிருந்து அது வரதா, ரொம்ப ஆச்சரியமா சொல்றாரு. நான் உன்னோடு கூட இருந்து, நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து. இந்த சூழ்நிலைகள் அவனை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனா சொல்றாரு, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னை காத்து. 20 வருடங்கள் அந்த பதான் அராம்ல இருக்காரு. 20 வருடங்கள் நான் உன்னை காத்து, உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர. அப்பா, எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. இந்த தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரேமியா சொல்றார், நீ அந்த தேசத்தை 70 வருஷம் இருப்பீங்க, 70 வருடம் முடிவிலே நான் உங்களை திரும்பி வர பண்ணுவேன். தேவனால் அனுப்பவும் முடியும், உன்னை திரும்பி கொண்டு வர முடியும். தேவன் தான் அதை செய்கிறார். சூழ்நிலைகளை தேவன் ஏற்படுத்துகிறார். பாருங்க, யாக்கோபை அவனுடைய சந்ததியும் எகிப்துக்கு அனுப்பினார், ஆண்டவரே அனுப்பினார். நீ எகிப்துக்கு போக பயப்படாதே என்று சொல்லுகிறார். நான் அங்கே உன்னோடு கூட இருந்து உன்னை பழுக பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் யாக்கோபு கிட்ட. இது அதெல்லாம் நடந்தது. திரும்பி அங்கே இங்கிருந்து உன்னை அழைத்து வருவேன் என்று சொல்றார். அதே போல யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா உருவாகிறான். அங்கே ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துக்கு விடுதலை பெற்று வருகிறார். சொல்லுவா, ஆண்டவர் உன்னை அனுப்ப முடியும், உன்னை திரும்பி கொண்டு வர முடியும். நாம நினைப்போம் அங்கே செட்டில் ஆயிடலாங்க, எங்க பதான் அராம்ல லாபான் வீட்டிலே செட்டில் ஆயிடலாம். ஆனால் தேவ திட்டம் யார் மேல இருக்கு, யாக்கோவின் மேல இருக்கு. என்னை கேட்கிறாரும், அவங்களே தேவனுடைய ஆளுகைக்குள்ள வாங்க. தேவனுடைய சந்திப்பு மிக மிக முக்கியம். அந்த சந்திப்பு இருந்ததுன்னா தேவன் என்ன செய்ய போகிறார் என்ற தேவ திட்டத்தை, ப்ளூ பிரிண்ட கற்று உங்களுக்கு கொடுப்பார்.
நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிடுவதில்லை. ரொம்ப அற்புதமான வசனம். எபிரேயர்ல அதை எழுதும்போது 13வது அதிகாரம் 5 வாசிங்களேன். எபிரேயர் 13. நீங்கள் பண ஆசை, அதனால்தான் அதை சொன்னேன். நான் உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லிட்டு போயிடலாம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை கவனிக்கும்படி கேட்கிறேன். பவுல் எழுதினாரு, நான் நம்புறேன். அவர் சொல்றாரு, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய். இருக்குதா? பண ஆசை இருக்கா? பணம் தேவைதான். பணம் இல்லாம யாரும் இங்க வர முடியாது. பெட்ரோல் ஊத்தணும், ட்ரெஸ் மாட்டணும், போய் சாப்பிடணும், உழைக்கணும். பணம் தேவை, எல்லாவற்றுக்கும் பணம் தேவை. ஆனால் பண ஆசை இருக்கிறதா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. எல்லாருக்கும் உள்ள ஒரு வாக்குறுதி அல்ல. நீ பண ஆசை அற்றவனாக இருக்க வேண்டும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. சிலர் அதை இச்சித்து தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். உங்களுக்கு பண ஆசை இருக்கா? அதை சம்பாதிக்கணும்னு ஆசையா தொடராத. சூழ்நிலைகளை கர்த்தரை ஏற்படுத்துவார். அதுக்காக வேலை செய்யாமல் வீட்லயும் படுத்துறாத. வேலை செய்யாதவன் சாப்பிடாது இருக்க. 2 காரியங்களும் வேதம் சொல்லுகிறது. பேலன்ஸ்டா இருக்கணும். நம்ம பண ஆசை, தேவனுக்கு அடுத்ததை விட்டுட்டு பணத்தை தேடிட்டு போகாது. ரொம்ப டேஞ்சரான பணத்தை சம்பாதித்தலாம் தேவனை விட்டுருவ. நீ கடைசியில் தேவன் இல்லை என்றால் சம்பாதித்த பணத்தை உன்னால் பாதுகாக்க முடியாது. எல்லாவற்றையும் இழந்து போய்விடுவோம். லோத்து எல்லாவற்றையும் இழந்துட்டான், தேவனை விட்டுட்டான். அதனால பண ஆசை இருக்க. அதுக்கு பதிலாக தேவன் மேல் நீங்கள் பிரியமுடையவர்களா இருக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ், அதுதான் நம்முடைய பிரைம் கன்சர்ன். நம்முடைய எண்ணங்களே அதுதான். அதோடு கூட தேவன் வைத்திருக்கிற பொறுப்புகளையும் நாம் சரியா என்ன செஞ்சாகணும், நிறைவேற்ற வேண்டும். குடும்பத்தை கவனிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு கொடுத்திருந்தா அதை அந்த வேலையை சரியாய் செய்ய வேண்டும். ஆமா, அதுல நோ காம்ப்ரமைஸ். ஆனால் உன்னுடைய எண்ணம் பண ஆசையின் மேல, தேவன் மேலதான் உன்னுடைய விருப்பம், அன்பு எல்லாம் இருக்கணும். சரி, பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். எவ்வளவு பேருக்கு நம்ம இதை சொல்ல முடியும்? கைப்புக்க வேண்டாம். இருக்கிறவைகள் போதும், போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். நன்றாய் போதும், அந்த மனநிலையில நாம வாழணும். கர்த்தர் இதை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை கொடுத்தாரு, ஆனா காடையின் மேல் இச்சை உடையவளா இருந்தார்கள். மன்னாவை கொடுத்திருக்கிறாரு, தேனிட்ட பணியாரம் போல இருந்திருக்கு, ஆனால் அதன் மேல் இச்சை உடையவர்களா இருந்தார்கள். அதாவது தேவை, ஓகே, இறைச்சி சாப்பிடணும்னு ஆசை வர்றது நல்லதுதான், கண்டிப்பா வரதான் செய்யும். ஆனால் அதுக்காக அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க, மோசையோடு முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள் எங்க, வெள்ளரிக்காய்கள் எங்க, வெள்ளை பூண்டுகள் எங்க? இப்ப என்ன ஆயிட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு காரணம் அந்த இச்சை, அந்த ஆசை. புரிந்து நீங்க கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பொருளாதாரத்தை என்ன செய்யுங்க. நீங்க கேட்பது வேற, ஆர்கியூ பண்றது வேற. தேவனோடு வாக்குவாதம் செய்வது வேற. அந்த வாக்குவாதம் எப்படி வருதுன்னா இச்சையினால வருகிறது. கடைசியில கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கேட்டதை கொடுத்துருவாரு, ஆனா ஆத்துமாக்கள் என்ன வரும், அதை அனுபவிக்க முடியாது. அவர்களுடைய பற்களில அந்த இறைச்சியை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது தேவன் அவர்களை அடித்தாராம். ஆமா, அடித்தார். வாதை உண்டானது. அவர்கள் அதை அனுபவிக்க முடியல. என்னை கேட்கிறார்கள், இங்கே உங்களுக்கு போதும் என்று எண்ணுங்கள். அவர் சொல்லிட்டு சொல்றாரு, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. இதை நான் இப்படி புரிந்து கொள்வேன். நம்ம தேவ சித்தத்தின்படி நம்ம நடந்து தேவன் பேரில மாத்திரம்தான் நமக்கு அன்பு வைத்து, இந்த பண ஆசை இல்லாதவர்களாக உங்களுக்கு இருக்கிறவைகளே போதும் என்று கர்த்தர் உங்களுக்கு நேர்வழியாய் கொடுத்தது மாத்திரம் போதும் என்று நீங்கள் நம்பி, அதுக்காக உழைக்காம இருக்கிறதெல்லாம் நான் சொல்ல, உழைக்கணும். இந்த நிலையில் இருக்கும்போது அவர் சொல்றாரு, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிடு. அது ஒரு தேவை வரும்போது அந்த தேவையை தேவன் சந்திப்பார். அதற்கான சூழ்நிலையை கர்த்தர் என்ன செய்வார், ஏற்படுத்துவார். சம்பாதிக்கத்தக்கதான பலனை, சம்பாதிக்கத்தக்கதான வாய்ப்புகளை உன்னை தேடி வரும். தேடி வருமா, வராதா? வரும். என் வாழ்க்கையில வந்தது. ஆண்டுடைய திட்டத்தின்படி காரியங்களை ஒரு முறை நான் செய்து கொண்டிருந்தேன். எனக்கு நல்லா தெரியும், 1 வருடத்திற்கான
என்னுடைய தேவையை ஒரு மனிதன் மூலமாக தேவன் சந்தித்தார். ஒரு அல்ல சொல்லுங்களேன், ஒரே ஒரே நபர் மூலமாக ஒரு வருடத்துக்கான தேவையை கட்ட சந்தித்தார். எனக்கு தெரியும் அந்த பிரயாணம் தேவனுடைய திட்டத்தின்படி இருந்தது. நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். கரெக்டா அந்த காரியங்கள், அந்த பணம் முடியுது, வேறொரு சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தினார். பல முறை இப்படிப்பட்ட காரியங்களை நான் அனுபவித்திருக்கிறேன். பண ஆசை இருக்கிறத வச்சுட்டு நம்ம சந்தோஷமா இருக்கும். ஆண்டவரை கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. மண்ணாவை கொடுத்தாரா சோத்திரம் போட்டுட்டு அதுல கர்த்தருக்கு நன்றி உள்ளாயிருங்க. ஆண்டவரால் இறைச்சியும் கொடுக்க முடியும், காடைகளையும் என்ன செய்ய முடியும், கொண்டு வந்து கொடுக்க முடியும். எல்லாத்தையும் தேவன் செய்வார். ஆனா கேட்கலாம். ஆனா அதுக்காக என்ன செஞ்சுட்டு இருக்காதீங்க, அவரை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்படி நடத்திட்டு வனாந்திரத்துல நடத்திட்டீங்களே, நாங்கள் பசியும் தாகம் உள்ள. தண்ணீர் தேவைதான், ஆண்டவரிடத்துல கேளுங்க. தண்ணீர் தேவை, அத்தியாவசியமான காரியங்கள் தான். அதெல்லாம் கேட்கலாம், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்க. ஆனால் அவர் சில நேரங்கள் அவர் கொடுக்க சில தாமதங்கள் ஏற்படும். அந்த நேரத்தில் அவரை கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க, முறுமுறுத்து விடாதிருங்கள். கர்த்தருக்காக காத்திருங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியும் உங்க வாழ்க்கையில. ஒரு நீங்க நினைக்கலாம் ஊழியர்களுக்கு தான் அப்படின்னு. இல்ல, நம்ம எல்லாருமே தேவனுக்கு ஊழியர்கள் தான் ஒரு வகையில. பிரைஸ் தி லார்ட். ஆமா, விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான், உழைப்பான். விசுவாசம் யார் மேல? தேவன் மேல் உள்ள விசுவாசம். ஆகவே இங்கே சொல்லுகிறார், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர், நான் பயப்படேன். அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்படேன். ஆகவே இங்க சொல்கிறார், நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன், உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்ய மாட்டேன். ஏனென்றால் தேவ திட்டம் இருக்குது உன் மேல, நிச்சயமா உன்னை கைவிடவே மாட்டார். ஆனா தேவ திட்டத்தை அறியாமல் தேவனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பாய் என்றால், அங்க அந்த தேவன் வாக்குறுதி கொடுக்கல. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். தேவன் வாக்குறுதி கொடுக்கல. சரி, ஓகே. பாருங்க, யாக்கோபு நித்திரை தெளிந்து. இங்கே ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். பல சொப்பனங்கள் நமக்கு வரணும். ஆமா, பல சொப்பனங்கள். அதுல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எது தேவன் தந்தது என்று. ஏனால் இறைமையில படிக்கும், சொப்பனம் கண்டேன் நிறைய பேர் எழும்புவாங்க. எல்லா சொப்பனங்களும் தேவனுடைய வார்த்தை அல்ல. தொல்லையின் திரட்சியினால் என்ன வருமா, சொப்பனம் வரும். உங்களுடைய மனதின் நினைவுகள் கூட அது வரும். உங்களுடைய மனதின் நிறைவேறாத ஆசைகள் கூட என்ன செய்யலாம், வரலாம். இதை நிதானித்து பகுத்து அறிய வேண்டும். பகுத்து என்ன செய்யணும், அறிய வேண்டும். ஆமா, பார்வோன் சொப்பனம் கண்டான். பார்வோன் என்ன செய்தாரு, சொப்பனம் கண்டார். அவன் நித்திரை தெளிந்தது. அவனுக்கு ஒரு அஜிடேஷன், ஒரு 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 அஜிடேஷன் என்னது, ஒரு கலக்கம் அவனுக்குள் என்ன செய்தது, உண்டானது. திரும்பவும் படுக்கிறான். திரும்பவும் ஒரு சொப்பனத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அது காலையில் எழுந்து சொப்பனத்தை என்ன செய்யறான், சொல்றான். அங்க ஒரு நபர் யோசேப்பை கர்த்தர் விளைத்து கர்த்தர். அதே போல நேபுகாத்நேச்சார், இவர்கள் எல்லாரும் புறஜாதிகள். ஆனால் அவர்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அதை விளக்கும்படியாக ஒரு தேவ மனிதனையும் அங்கே என்ன செய்கிறார், கொண்டு வந்து நிறுத்துகிறார். இப்படி பல யோசேப்போடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஆகவே அதை புரிந்து கொள்ளவும் வேண்டும். அவன் எல்லாத்தையும் கர்த்தர் சொன்னதுன்னு சொல்லி தவறான முடிவுகளை எடுப்பீர்கள் என்றால் அதுலயும் பிரச்சனை இருக்குது. ஆமா, அதையும் நீங்கள் பகுத்து ஆராய வேண்டியவர்களாக இருக்கும். சரி, இருக்கட்டும். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இதை நான், அது என்ன சொல்றாங்கன்னா, அன்றைய நாட்களில் எல்லாம் இருந்தா அந்த கானான் தேசத்துக்கு ஒரு தேவனை வைத்திருப்பார்களாம். அந்த எல்லையை விட்டு கடந்து செல்லும் போது அடுத்த எல்லைக்கு இன்னொரு தேவன். ஏன்னா விக்கிரக ஆராதனையில ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு இனத்துக்கு இப்படி எல்லாம் இருக்குமா. ஆகவே இங்க ஆபிரகாமின் தேவனை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் சொல்றாரு, இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். இப்ப பாருங்க, தேவன் பேசினால் என்ன நடக்கும் பாருங்க. தேவன் பேசினால் மற்ற சொப்பனங்களுக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் அவன் பயந்து. அப்ப பாருங்க, ஒரு உணர்ச்சிகளில மாற்றங்களை கற்றுக் கொடுக்கிறார். பயம் என்பது ஒரு உணர்ச்சி, உணர்வு பூர்வமாக இருக்கிறது. பாருங்க, அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு. அப்போ அவன் என்ன சாதாரணமா வந்து படுத்தான். ஒரு கல்ல தலைக்கு என்ன செஞ்சுட்டான், எடுத்து கொண்டு வைத்து அவன் படுத்தான். இவன் சொல்ல எவ்வளவு பயங்கரமா இருக்குது, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல. அப்பா, உணர்ச்சி வசப்பட்டு சொல்றான், இது தேவனுடைய வீடு. எங்க தேவன் இருக்கிறாரோ அது என்னவா மாறிடுது, தேவனுடைய வீடு. பெத் என்றால் வீடு என்று சொல்கிறார்கள். ஏல் என்றால் தேவன். பெத்தேல் என்று அதற்கு ஏன் பேரிடுகிறான் என்றால்,
இது தேவனுடைய வீடு என்று பெயரிடுகிறான். பாருங்க, வீடே இல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் ஒவ்வொரு வார்த்தையை சொல்ற அந்த உணர்வு அவனுக்கு என்ன செய்யுது? இந்த வார்த்தைகளை கொண்டு வருகிறது. மூன்றாவது குறிப்புக்கு நேராக சொல்கிறேன். தேவ திட்டத்தை அறிந்த போது யாக்கோபினுடைய எதிர்வினை, யாக்கோபுடைய செயல்கள் எப்படி மாறுகிறது பார். அவன் சொல்ற தேவனுடைய வீடு இது, தேவனுடைய வாசல் இது, வானத்தின் வாசல் என்று சொல்லுகிறான். அவன் பயந்தான். இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு. இப்போ சில நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்போது உணர்வுகளோடு, அந்த உணர்ச்சிகள் எல்லாம் என்ன செய்யுது? எமோஷனலா சில காரியங்கள் எல்லாம் நமக்கு நடக்குது. சரி, சொல்லிட்டு சொல்றாரு, அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று என்னும் பேர் இருந்தது என்று சொல்லுகிறான். இப்போ அங்கே ஒரு ஜெபத்தை இந்த யாக்கோபு ஏறெடுக்கிறான். எப்போதுமே ஆண்டவர் பேசினா எழுந்து ஜெபம்னு நாம யாரும் சொல்ல வேண்டாம். நாமளா என்ன செய்வோம்? இந்த அனுபவத்தை தான் நான் விரும்புகிறேன். நாமளா தேவனை தேடுறோம். ஆமா, ஆண்டவர் இடத்துல ஜெபிக்க கூடாது என்று அந்த மேதிய பெர்சிய ராஜா தரியு கட்டளையிட்டு இருக்கிறான் பத்திரத்துக்கு. ஆனா தானியேல் என்ன செய்யறான்? அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்பதை அறிந்த போதிலும் தான் தினந்தோறும் செய்து வந்துகிற வழக்கத்தின்படியே எருசலேமுக்கு நேராக தன்னுடைய படகடிகளை திறந்து தினமும் 3 வேளை ஜெபிக்கிறான். கட்டளை இருக்குது ஜெபிக்க கூடாதுன்னு, ஆனா என்ன செய்யறான்? கட்டளையை மீறுகிறான். இப்ப நமக்கு கட்டளை வீட்டுல எல்லாம் என்ன இருக்குது? ஜெபம் பண்ணு. ஆனா என்ன செய்யறது இல்ல? ஜெபிக்கிறது இல்லை. அது எப்படி வருகிறது என்றால், தேவனை பர்சனலா தானியேல் அறிந்திருக்கிறான். ராஜா இல்ல கடவுள். ராஜாவிடத்துல ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருக்கான். ராஜாவிடத்துல விண்ணப்பம் வைக்கணுமா? ஆனா ராஜாவால் அதில் செய்ய முடியாது என்பதை தானியேலுக்கு நன்றாய். ராஜா ஒரு மனிதன். மனிதர்கள் கிட்ட நாம கேட்கிறோம், பெற்றோர் இடத்துல நாம கேட்கிறோம், உறவுகள் கிட்ட நாம கேட்கிறோம், இதை செய்து கொடுங்க, இதை செய்து கொடுங்க. ஏன் கொஞ்சம் அமைதியா தேவ சமூகத்துல போய் தேவனிடத்துல நீங்க கேட்க கூடாது? இது தேவனை சந்தித்தவன் எங்கேயும் போக மாட்டான். ஃபர்ஸ்ட் எங்க தான் போவான்? தேவனிடத்துக்கு தான் போவான். நீங்க தேவனிடத்துக்கு போயிட்டீங்கன்னா யார் இடத்துக்கும் போக வேண்டாம். தேவனாகவே காரியங்களை செய்வார். கொஞ்சம் காத்திருக்கணும். சில பரீட்சைகள் எல்லாம் வரும். தேவன் கைவிட்டது போல சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில வரும். அவையெல்லாம் நீங்கள் அமைதியா அந்த இடத்துல உறுதியாய் கர்த்தருக்காக, அதான் தாவீது சொல்றார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதா இருந்து கர்த்தருக்கும் இல்ல சொல்றார், கர்த்தருக்கே காத்திருங்க. கர்த்தருக்கு காத்திருக்குள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஆமா, சில காலங்கள் ஆகலாம், சில வருடங்கள் கூட ஆகலாம். தேவனுடைய நேரத்துக்காக அமைதியாய் பொறுமையாக தேவனுடைய அசைவுகளுக்காக காத்திருப்பீர்கள் என்றால் தேவன் சரியான நேரத்தில் காரியங்களை செய்ய முடியும். சரி, இருக்கட்டும். அப்பொழுது யாக்கோபு இப்போ ஒரு ஜெபத்தை, ஒரு பொருத்தனையை செய்கிறான். இங்க பாருங்க, பொருத்தனை. எனக்கு அது படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியம். யாரும் கட்டாயப்படுத்தல. யார? யாக்கோபு யாரும் அவனுக்கு தெரியுது. தேவனுடைய சந்திப்பு வந்த பிறகு அவன் சொல்லுகிறான். அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோட இருந்து, தேவன் என்ன சொல்ற? நான் உன்னோடு இருப்பேன்றாரு. அவனுக்கு இது புது அனுபவம். நான் இந்த ஜெபத்தை வளர்ந்தவர்கள் செய்வதற்கு நான் ஏற்றுக்கொள்ளல. ஆனால் ஆரம்ப காலத்தில் இருக்கிறவர்கள் இந்த ஜெபத்தை என்ன செய்யலாம். தேவனை அறிந்தவர்கள் இப்பதான் அறிய ஆரம்பிச்சிருக்கேன், அவர்கள் இந்த ஜெபத்தை செய்யலாம். தேவனை அறிந்து தேவனோடு கூட பழகி பல ஆண்டுகள் அந்த அனுபவத்தில் நடந்தவங்க இந்த ஜெபத்தை செய்யறது குறித்து நான் சந்தேகப்படுகிறேன். அது ரைட். ஆனால் ஆரம்பத்தில் இருக்க அவன் சொல்லுகிறான், தேவன் என்னோடு, அப்ப தேவன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா கர்த்தர் என்ன செய்வார்? கூட இருப்பார். ஆனால் தேவன் என்னோடு இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி. இவன் ஜெபம் 2 குறிப்பு. ஒன்னு ப்ரொடெக்ஷன், இன்னொன்று ப்ரொவிஷன். இதுக்காக ஜெபம் பண்றான். இன்னைக்கு நம்மளும் அதை தான் சொல்லுவோம். ப்ரொவிஷனுக்காக என்ன செஞ்சுட்டு இருப்போம்? ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருப்போம். அடுத்தது ப்ரொடெக்ஷன். இது 2. அதுதான் அவனும் ஜெபம் பண்றான். பாருங்க, நீர் என்னோடு கூட இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி. அடுத்தது என்ன சொல்றாரு? ப்ரொவிஷனுக்காக ஜெபம் பண்றாரு. உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு. ஏன்னா வெறும் கையா தான் போயிட்டு இருக்கிறாரு. அங்க என்ன நடக்கும்னு தெரியாது. உண்ண ஆகாரம் தேவை. லாபான் சோறு போடுவானா எனக்கு தெரியாது. வஸ்திரம் கிடைக்குமான்னு தெரியாது. சொல்ற உண்ண உணவும் உடுக்க உடையும் கேட்கிறான். இதை ஆண்டவர் அப்படியே சொல்றாரு. உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 2 வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2.
உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு எல்லா வழியையும் நினைப்ப. ஏன் ஆண்டவர் வண்ணாந்தரத்துல நடத்துறாருன்னா, உன்னை சிறுமைப்படுத்தி நீ அவருடைய கட்டளைகளை கை கொள்வாயோ மாட்டாயோ என்பதை உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை தேவன் அறியும்படிக்கல்ல, நீ அறியும்படிக்கு. பாருங்க, அவர் 3வது வசனம், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் சில நேரங்கள்ல கர்த்தர் என்ன செய்யறாரு, சில குறைவுகளை கொடுக்கிறார். பசியினால் வருத்தி. இப்ப சொல்றாரு, இப்ப பசி கொடுக்கிறாரு, ஆனா சாப்பாடு இல்ல. ஆனா இப்ப சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு. அப்ப பாருங்க, சில குறைவுகள் வந்தா தயவு செய்து சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் ஒரு காரியத்துக்காக வார்த்தையினாலே நான் பிழைப்பேன் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி, உணர்த்தும்படி நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை என்ன செய்தார், போஷித்தார். அடுத்தது பாருங்க, இந்த 40 வருஷம் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவில்லை, உன் கால். அப்ப பாருங்க, வஸ்திரத்தையும் உணவையும் தேவன் தருகிறார். சில நேரத்தில் அது குறைவுகள் வரலாம், ஆனால் தேவனுக்காக நீ காத்திருக்கும் போது தேவனே உன்னை நடத்துகிறார் என்பதை தேவன் உனக்கு என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். சரி இருக்கட்டும், இங்கே அதை தான் சொல்கிறார், நீர் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. இப்போ அடுத்தது இவருக்கு திரும்பி இந்த வீட்டுக்கு என்ன செஞ்சாகணும், ஆண்டவர் சொல்ல, உன்னை திரும்ப இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு. இவர் திரும்பி அதையவே சொல்றாரு, என்ன என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு. இப்ப எப்படி போறேன், கலக்கத்தோடு, என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் என்று சொல்றார். எப்படி திரும்பி வர பண்ணினாரு, 32ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. 32வது அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகம் 32:10. நான் எவ்வளவேனும், பாருங்க, திரும்பி வருவது சொல்லும்போது நான் எவ்வளவேனும், புரியுதா எப்படி போனேன் நானு, அப்பாவை ஏமாத்திட்டு வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு நான் போனேன். திரும்பி வரும்போது சொல்றார், எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறார். காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் உண்மைக்கும். ஏன்னா உண்மையா இருந்தார். நான் உன்னோடு கூட வருவேன், உன்னை பல ஜனக்கூட்டமாய் பெருக பண்ணுவேன், உனக்கு உணவும் உடுக்க உடையும் நான் என்ன செய்வேன், கொடுப்பேன். எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னோடு கூட இருப்பேன். இப்ப சொல்லுகிறாரு, நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். இவ்விரண்டு பரிவாரங்களையும் நான் என்ன செய்திருக்கிறேன், உடையவனானேன் என்று சொல்கிறார். இப்ப திரும்பி இவன் ஜபிக்கிறார் பாருங்க, என்னை சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு. எவ்வளவு குறைவான ஒரு ஜெபம். சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆரம்பத்துல நான் உன்னோடு கூட இருந்து உன் தேவனா இருப்பேன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் அப்படிலாம் சொல்றாரு. இப்போ சொல்ற, நீ இதெல்லாம் செய்தா நீர் எனக்கு எப்படி இருப்பீர், நீர் எனக்கு தேவனா இருப்பார் என்று சொல்லி பொருத்தனை பண்றார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். அதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை அங்க செய்யறாரு. 18வது வசனத்துல, அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக என்ன செய்தானா, நிறுத்தி அதுக்கு என்ன செய்யறான், அதன் மேல் எதை வார்த்தானா, என்னை. இங்கே இவனுக்கு இன்னும் அந்த தேவனை பற்றியான அந்த முழுமையான புரிதல் இல்லை, ஆனா அவனுடைய இருதயத்தில் இருக்கிறதை அங்கே செய்கிறான். அந்த கல்லை நிறுத்தி எண்ணெய் வார்த்து என்று சொல்லுகிறார். ஏதோ ஒன்றை, ஏன்னா அவனுக்கு புரியல, தேவனுடைய வாசல், தேவதூதர்கள் ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள், தேவன் அந்த படிக்கட்டின் உச்சியில இருக்கிறாரு, தேவன் அவனோடு கூட பேசுகிறாரு. எல்லாத்தையும் புரிந்து கொண்டு அவன் பாருங்க, அவனுடைய அறியாமையிலேயே ஒரு காரியத்தை செய்கிறான். எண்ணெயை அந்த கல்லின் மேல் என்ன செய்தானா, வார்த்து அதை அப்படியே வைத்துக் கொண்டு. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு. அங்கே அவன் என்ன தெரியுமா செய்யறான், தன்னை தேவ திட்டத்துக்கு அப்படியே என்ன செய்யறான், ஒப்பு கொடுக்கிறான். அப்ப பாருங்க, தேவனுடைய சந்திப்பு ஒரு மனிதனுக்குள் வரும்போது தன்னை அப்படியே என்ன செய்யறான், அவன் ஒப்பு கொடுக்கிறான். யாரும் சொல்ல வேண்டாம், இப்படிப்பட்ட பிரசங்கங்கள்லாம் கூட தேவையில்லை. அதுக்காக சொல்லாம இருக்க முடியாது, பிரசங்கிக்காமல் இருக்க முடியாது. அங்கே அந்த நடக்கிறது பாருங்க, அந்த எண்ணெயை வார்த்தான். அங்கே அவனுடைய இருதயம் என்ன, தேவனுக்கு ஏதாவது என்ன செஞ்சாகணும், நானு கொடுத்தாக வேண்டும். ஆகவே அவன் கிட்ட இருந்தது என்னதான், அத பிரயாணிகள் தன்னுடைய கால்களுக்கு பூசிக்கொள்வதற்காக, ஏன்னா நடந்துதான் என்ன செய்வாங்க,
போவாங்க. மெய்ப்பர்கள் அதை கண்டிப்பா வச்சிருப்பாங்களாம், எண்ணெய். அப்ப அவங்க கிட்ட இருந்தது என்னதான்? எண்ணெய். உண்ண உணவு இருந்துதான் தெரியல எனக்கு, கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனால் எண்ணெயை அந்த வார்த்தான். அதுக்கு நான் புரிந்து கொண்ட காரியம், தன்னையே அங்கே தேவனுக்கு என்ன செய்கிறான்? தேவனை பற்றிய புரிதல், ஒரு பூர்ணமான ஒரு புரிதல் அவனுக்கு இல்லை. ஆனா ஆரம்ப காலத்துல தான் இருக்கான். ஆனாலும் தேவனுக்கு தன்னை என்ன செய்கிறான்? அங்கே தன்னை அர்ப்பணிக்கின்றவனாக இருக்கிறான். இந்த கால வேளை ஒரு பூரணமான ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கலாம், வேதம் முழுவதும் தெரியாமல் இருக்கலாம். ஆனா தேவ சந்திப்பு ஒரு மனிதனுக்குள் வரும்போது அந்த இடத்துல தன்னை தேவனுக்கு என்ன செய்கிறான்? அர்ப்பணிக்கின்றவனாக இருக்கிறான். சரி, இருக்கட்டும். இப்ப சொல்றான், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு என்ன செய்வேன்? தசமபாகம். பாருங்க, இதை நான் படித்த போது ஆண்டவர் தசமபாகம் கொடு என்றெல்லாம் என்ன செய்யல, இவனுக்கு சொல்லவே இல்லை. நான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஆபிரகாம் தசமபாகம் மெல்கிசேதேக்குக்கு கொடுத்தான் என்பதை கேள்விப்பட்டிருப்பான். ஆபிரகாம் நிச்சயமா இவனுக்கு ஷேர் பண்ணிருக்கலாம். ஈசாக்கு அதை செலுத்துகிறதை இவன் பார்த்திருக்க வேண்டும். இதுவரைக்கும் இவர் என்ன செய்யல, 70 வருஷமா அதை செலுத்தல. ஆனால் தேவனுடைய சந்திப்பு என்ன செய்ய, நான் தசமபாகம் செலுத்துவேன் என்று என்ன செய்யறான்? பொருத்தனை. இதை நான் படித்த போது தேவனுடைய இரக்கங்களை, தேவனுடைய தயவை ஒரு மனிதன் உணரும் போது கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அவனுக்குள் உண்டாகிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய தயவையும் தேவன் அவனுக்கு காண்பித்த இரக்கத்தையும் ஒரு மனிதன் என்றைக்கு உணர்கிறானோ அவன் தான் கர்த்தருக்கு என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். இல்லாதவனுக்கு கொடுப்பதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நாம கர்த்தருக்கு கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, தேவனுடைய கிரியைகளை எந்த மனிதன் அறிந்து கொள்ளுகிறானோ அவன் கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுப்பான். கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் அவன் என்ன செய்வான்? கொடுப்பான். அதைதான் எபிரேயர் ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பவுல் சொல்கிறார். அப்படி இருக்க சகோதரரே, வாசிக்கலாம். 12, சகோதரரே, ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. அப்போ தேவனுடைய இரக்கத்தை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள முடியும் போது தன்னுடைய சரீரத்தையே ஜீவ பலியாக என்ன செய்து விடுவான்? ஒரு சொல்லுவோமா? இது எத்தனை பேருக்கு புரியுது எனக்கு தெரியல. ஆனா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். இரக்கத்தை, தகுதியற்ற ஒருவனுக்கு தேவன் பாராட்டுகிற இரக்கத்தை ஒரு மனிதன் புரிந்து கொள்வான் என்றால் சரீரங்களை மாத்திரமில்ல, தங்களுக்குரியது எல்லாவற்றையும் கர்த்தருக்கு என்ன செய்வாங்க? அவங்க ஒப்பு கொடுப்பாங்க. அப்படி இந்த இரக்கங்களை புரியாதவர்கள், அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆண்டவருடைய இரக்கத்தை புரிந்து இவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இந்த காரியத்தை நீ செய்வீர் என்றால் அந்த இரக்கத்தை நான் புரிந்து கொள்வேன். நான் உமக்கு, நீர் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் நான் என்ன செய்வேன்? தசமபாகம் கொடு. இப்ப எப்படிதான், இப்ப அவனுக்கு என்னதான் கொடுக்க முடியும்? எண்ணெய் தான் வார்க்க முடியும். அதான் புரிந்து கொள்ளுங்க. இப்ப அவனால் எண்ணெய் தான் வார்க்க முடியும் என்றால் கோலும் தடியுமாக நான் புறப்பட்டு போகிறான். அவன் கிட்ட இருந்தது இப்ப என்ன? எண்ணெய். அதை வார்த்து விட்டான், இருக்கிறத கொடுத்துட்டான். ஆனா நீ திரும்ப எனக்கு கொடுக்கும் போது நான் உமக்கு திரும்ப என்ன செய்வேன்? கொடுப்பேன். இந்த காலையில் கர்த்தரோடு கூட பேசுகிறாரா? தேவனுடைய சந்திப்பு ஒரு அற்புதமா அவருடைய வாழ்க்கையே மாறுகிறது, அவருடைய பிரேயர் மாறுகிறது. ஒருவேளை அதுல சில குறைவுகள் இருக்கலாம் அந்த ஜெபத்துல, ஆனாலும் அந்த புரிதலிலே ஒரு பெரிய டெடிகேஷன், ஒரு பெரிய அர்ப்பணிப்பை அங்கே இந்த யாக்கோபு செலுத்துகிறான். என்று செலுத்துவேன் என்று என்ன செய்தானா? சொல்லிக் கொண்டான். அவன் சொல்றான், அந்த கல்லை நிறுத்தி விட்டு சொல்லுகிறான், இந்த கல், நான் கல்லை எடுத்து 18வது வருஷம் அந்த தலையின் கீழ் வைத்திருந்த அந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதுக்கு என்னன்னு பேர் வைக்கிறான்? தேவனுடைய வீடு. என்னன்னு பேர் வைக்கிறான்? தேவனுடைய வீடு. அப்போ பாருங்க, அந்த இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். 22வது வருஷம், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாக இதை மாற்றி விடுவேன் என்று சொல்லுகிறான். தேவனுடைய வீடு. எனக்கு இதை படித்து பார்த்த போது இன்னொரு வசனம் எனக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். அதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். தயவுசெய்து என்னோடு கூட வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம். 3வது அதிகாரம். நீங்க தேவனுக்கு அவன் என்ன செய்யறான்? ஒரு தூணை நிறுத்தி எண்ணெய் வார்த்து இது தேவனுடைய வீடாகும் என்று சொன்னான். ஆனால் இப்படிப்பட்ட தேவனை புரிந்து கொண்டு தேவனுக்காக தங்களை வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார் என்றால், இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே 12வது வசனம் சொல்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே
எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தர் என்னவா மாத்துறாரு? நீ தேவனுக்கு வீடு கட்டுறது. வானம் பூமியும் உடையவர், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. நாம் அவருக்கு எப்பேற்பட்ட ஆலயத்தை கட்ட முடியும்? ஆனால் தன்னை முழுவதுமாய் எந்த மனிதன் தன்னை அர்ப்பணிக்கின்றானோ அவனுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே என்ன செய்வேன்? தூணாக்குவேன். பாருங்க, நாம் ஒரு தூண், நாமளா போய் ஏதாவது செய்ய முடியாது. இந்த உணர்வு இருக்கணும். அவன் சொல்றான், இந்த வீட்டை ஆலயமாக மாற்றுவேன், தேவனுடைய வீடாக மாற்றுவேன். அந்த விருப்பம் அவனுக்கு இருக்குது. இந்த பிலதெல்பியா சபையை குறித்து தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த பிலதெல்பியா சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது சொல்கிறார், 8வது வசனம், எல்லாரும் சேர்ந்து அதை படிங்க. இது ரொம்ப மிக முக்கியமான காரியம். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நன்றாய் புரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒவ்வொரு முறை தேவனுக்காக செயல்படுகிற அந்த கிரியைகளை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதனால ஆராதனையில சொல்றேன், நீ எப்படி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்கிறாய், அல்லது உலக பிரகாரமான காரியங்களை தேவனுக்காக நீ என்ன செய்து உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இப்போ அந்த பிலதெல்பியா சபைக்கு ரொம்ப பலனெல்லாம் இல்லை, உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும், இப்ப பாருங்க, அவர்கிட்ட என்னதான் இருந்தது? கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்தது. அதை அந்த தூணுக்கு என்ன செஞ்சிட்டாரு? வார்த்து விட்டார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். இங்கே நாமத்தை மறுதலித்தல் என்றால் தேவனை அறியவில்லை என்று சொல்லி பேதுரு மறுதலித்தது மாத்திரம் அல்ல, தேவனுடைய சத்தியத்திற்கு தேவன் உனக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்கு எதிராய் செயல்படுவது தேவனை மறுதலித்தல். புரிந்ததா நான் சொல்றது? ஆமா, தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிராக செயல்படுவதை மறுதலி. என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை, பாருங்க அடுத்த வார்த்தை சொல்றார், என் வசனத்தை கை கொண்டபடியினால் என்று சொல்றார். அப்போ இந்த சபை என்ன செய்திருக்குது? வசனத்தின்படி நடக்க தன்னை அர்ப்பணித்திருக்கு. கொஞ்சம் பலன் தான் இருக்கு, கொஞ்சம் பலன், அதுல அதிகமா பிரயாசப்பட்டிருக்கான். அந்த முழு பலத்தையும் கர்த்தருக்கு கொடுத்து விட்டான். சரி, அடுத்தது பாருங்க, 10வது வசனத்துக்கு வரலாம். எல்லாத்தையும் சொன்னா நேரம் ஆயிடும், அதனால செலக்டிவா சொல்றேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து. அப்போ இந்த பிலதெல்பியா சபை பொறுமையை குறித்து சொல்லிய வார்த்தை. அப்போ ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, கொஞ்சம் பொறுமையா காத்துரு எனக்காக. இந்த சபை என்ன செஞ்சுட்டே இருக்குது? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். அப்ப பாருங்க, சில நேரங்கள்ல நாம பொறுமையா காத்திருக்கிறோமா? ஜெபிச்சுட்டோம், சூழ்நிலைகள் எதிராக இருக்குது, நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் வெயிட்ன்னு சொல்றாரு, வெயிட், என்னுடைய நேரம் இன்னும் வரல, கொஞ்சம் வெயிட் பண்ண, பொறுமையாய். சிலர் இந்த நேரத்துல பொறுமையை இழந்து விடுகிறார்கள். தேவன் ஒன்னும் செயல்படல, தானாகவே தன்னிச்சையாகவே செயல்பட ஆரம்பித்து விடுகிறார்கள். அவர் சொல்றாரு, என் பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் என்று சொல்லுகிறார். இப்ப கீழே சொல்றாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை. இப்ப சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவன்? தனக்கு வருகிற எல்லா சூழ்நிலையிலேயும் அவன் வெற்றி பெறுகிறவனாக, தேவனுக்காக, சத்தியத்துக்காக, வசனத்துக்காக வாழ்கின்றவனாக இருக்கிறான். இப்ப சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்கு. இங்கே சொல்லப்பட்ட ஆலயம், எனக்கு புரிந்த வரைக்கும் நான் சொல்றேன், இங்கே சொல்லப்பட்ட ஆலயம் இந்த ஆலயம் அல்ல, கைகளினால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தை அல்ல, தன்னுடைய சரீரமாகிய சபையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஆமா, சரீரமாகிய சபை. இந்த ஆலயத்திலே ஒரு மனிதனை தூணாக்குவது ஒரு ஊழியர்கள் அல்ல, ஸ்தாபன தலைவர்கள் அல்ல. இன்றைக்கு ஊழியர்களிலே நம்ம பார்க்கிற ஒரு மிக தவறான காரியம் என்னன்னா, ஒரு போதகரோ ஸ்தாபன தலைவர்களோ ஊழியத்துக்கு ஏற்படுத்துகிறார்கள். அதல்ல, உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீங்க அந்த பலனை கர்த்தருக்காக செலவு செய்யும் போது, கர்த்தருக்காக நீங்கள் பொறுமையாய் காத்திருக்கும் போது, தேவனே தம்முடைய சரீரமாகிய சபையிலே உங்களை செயல்பட அனுமதிப்பார். அந்த சரீரமாகிய சபைக்கு தேவன் உன்னை தூணாக நிறுத்துவார். அது தூண். இது அந்த சரீரமாகிய சபையின் ஒரு சிறிய பகுதி. அவருடைய சரீரமாகிய சபை உலகம் முழுவதிலும் அது என்ன செய்திருக்குது? பரவி இருக்கிறது. அது இந்த சரீரமாகிய சபை தான். அது 22வது அதிகாரத்துல வாசிக்கலாம். 21ஆம் அதிகாரம் 2வது வசனம், 21:2. யோவான் ஆகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். இந்த 21, 22 நீங்க படிச்சு கொள்ளுங்க. நான் அதை நிறுத்த விரும்புகிறேன். அந்த மகிமை அடைந்த சபை. ஆமா,
அந்த பூரணமான சபை. இந்த பூரணமான சபைக்கு இன்னொரு வார்த்தையை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். அதை சொல்லாம போனா எனக்கு கஷ்டமா இருக்கு அப்புறம். அதனால அந்த வசனத்தை வாசிங்கள். எபேசியர் நிருபம் 2வது அதிகாரம். எபேசியர் நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் அப்போ எதன் அடிப்படையில் கட்டப்படணுங்க? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அவள் சொன்ன வார்த்தைகளின் அடிப்படையில கட்டப்பட்டவர்களுமா இருக்கு. அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாயிரும் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக அது என்ன செய்கிறதா? எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு அந்த ஆலயத்திலே உன்னை தூணாக்குவார். தன்னுடைய சரீரமாகிய சபையில தேவனுடைய ராஜ்யத்துல ஆண்டவர் உன்னை தூணாக நிறுத்த விரும்புகிறார். அவன் சொன்ன அவனுக்கு தெரிஞ்சது என்னன்னா, இந்த கல்லை தூணாக நிறுத்தி அன்றைக்கு இருந்ததை அந்த தூணின் மேல் அந்த எண்ணெயை தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்க, தனக்கு உண்டானதை உணர்வுகளின் அடிப்படையிலேயும் அவனுக்கு உண்டானவைகளின் அடிப்படையிலேயும் தேவனை அவன் கனம் பண்ணினான். ஆனா இன்றைக்கு இந்த சபையை பார்த்து, பிலதெல்பியா சபை, தனக்கு கொஞ்சம் பலன் இருந்தது, மறுதளிக்கவே இல்லை. தேவனுடைய வார்த்தையை கை கொண்டார்கள். தேவனுக்காக பொறுமையாக அவர்கள் காத்திருந்தார்கள். அநேக பிரச்சனைகள் அவர்களுக்கு வந்தது. அவர்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றார்கள், ஜெயம் கொண்டார்கள். இப்ப ஆண்டவர் சொல்றார், உன்னை தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். நீங்க கர்த்தருக்கு ஒரு தூணை நிறுத்தணும்னு இல்லை, இன்றைக்கு தேவன் உன்னை தன்னுடைய சரீரமாகிய சபையிலே தூணாக்க விரும்புகிறார். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வழக்கத்தின்படி செய்கிற ஒரு செய்தியாய் இதை தயவு செய்து நினைக்க வேண்டாம். கர்த்தர் எனக்கு இந்த பாரத்தை கொடுத்திருக்கிறார், பாரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்களை கர்த்தர் தான் எனக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். நான் அதை நன்கு உணர்ந்திருக்கிறேன். தேவனால் நான் நடத்தப்படுகிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இங்க இருக்கிற அநேகரோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அந்த சந்ததியின் மேல் ஒரு தேவ திட்டம் எப்படி இருக்கிறது, அதே போல உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகளின் மேலும் ஒரு தேவனுடைய பரிபூர்ண திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஊர் என்ற கல்தியர் பட்டணத்தை விக்கிரங்களை ஆராதித்துக் கொண்டிருந்த அவர்களை தேவன் வேறு பிரித்தார். நீங்கள் அறிந்தோ அறியாமலோ தேவன் உங்களை தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். உங்களுடைய பெற்றோர்கள் மூலமா இருக்கலாம், உடைய நண்பர்கள் மூலமா இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்திலே தேவன் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த காலைவெள்ள யாக்கோபு சில தவறுகள் அவன் செய்திருந்தாலும் அவன் மேல் தேவனுடைய திட்டம் இருந்ததினாலே தேவன் கிருபையாக அவனை சந்தித்தார். எல்லாரும் கண்களை மூடி இருக்கும்படி கேட்க, விசேஷமாக பிள்ளைகள் தயவு செய்து உங்களை கண்களை திறந்து அங்கெங்கே பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். தேவன் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் தேவன் உன்னோடு கூட பேசினார், திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்க கர்த்தர் இடத்துல பேச வேண்டிய ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரோடு கூட பேசுங்க கொஞ்ச நேரம்.